என் குருமார்கள் கையால் எழுதி கொடுத்த ஸ்ரீ தனாகர்ஷ்ண எந்திரம் செல்வ வளத்திற்காகவும் மகிழ்ச்சியை தருவதற்காக வேண்டியும் குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் விலகிறதுக்காக வேண்டியும் அடியேன் என்னால் என்ற ஒரு சிறு சேவகமாக இதை நான் செய்துட்டு வரேன். வரக்கூடிய மாசி மாதம் வரை இதை நான் வழங்க செய்ய வருவேன். அதன் பின்பு உங்களுக்கு கிடைப்பதில் சற்று சிரமம் உண்டு. எனவே அதுக்குள்ளே வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்க வரலாம். கீழ் காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல்களை எல்லாம் அனுப்பிச்சு வைக்க வருவாங்க. மிக்க மகிழ்ச்சிகள். இனிய தனுசு ராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்க வர்றது 2026 2027 ஆண்டில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய நிலைகள். இவைகள் மாத்திரம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொதுவான சில தகவல்களையும் நான் இதில் கொடுக்கறக்கு வரேன். மிக தாமதமாக இந்த பதிவுகள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, பிராப்தம் உள்ளவங்க இந்த பதிவுகளை பார்க்கணும். ஏன்னா அவங்களால தான் தேடி பிடிச்சி சில விஷயங்களை கடைபிடிக்கணுன்ற எண்ணங்கள் வரும். எல்லாருக்கும் வராது. பொதுவாக எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே காத்துக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத கையாளணும். அப்படி கையாளாகாமல் பொதுவாக எப்படி கையாளுறாங்க அப்படின்னா, குரு நல்லா வராருன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது, குரு சரியில்லைன்னாக்கா அப்படியே சோர்ந்து போயிடுறது. இப்படி தான் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குற மாதிரி தான் நினைக்க வராங்க. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா, இந்த லாட்ரி சீட்டில் கிடைக்கிற யோகங்கள் மாதிரி எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி விஷயம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்குன்னா சந்தோஷம், நல்லா இல்லைன்னாக்கா ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இப்படி ஒரு நிலைகள்லாம் குறிப்பாக இருக்கிறாங்களே ஒழிய அவரவருக்காக கொண்டு வரப்பட்ட கர்மாக்கள் என்னென்னன்றதெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வரணும். குரு அப்படின்னு ஒரு பெயர்ச்சி பார்த்தாலும் சரி, மற்ற கிரகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மொத்தம் 9 நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 9 நவகிரகத்துடைய தன்மையில் தான் நம்ம விதியே பிடியில் ஆக்கப்பட்டிருக்க வரும். நவகிரகத்தினுடைய ஆட்சி இல்லாத உயிர்கள் எதுவுமே இந்த லோகத்தில் கிடையாது. இந்த நவகிரகத்துடைய பிடித்தன்மையில் நம்ம இருக்கிற போது இந்த 9 கிரகங்களுமே நம்மளை ஆளக்கூடியவங்க தான். ரொம்ப முக்கியமானவங்க எல்லாருமே கொஞ்சம் வேகமாக நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. நம்ம ராசிகளை கொஞ்சம் ஆண்டுட்டு ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் 12 ராசிகள் சொல்கிறோமே, இந்த 12 ராசிகளுமே நமக்கு சம்பந்தமான இடம்தான். நாம் ஒன்றா பிறந்தது தனுசு ராசியில் இருக்கலாம், ஆனால் இந்த 12 ராசியுமே உங்களுக்கு ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு வீடு தான். அதில் ஒரு கிரகங்கள் ஆட்சியாக இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள்லாம் ரொம்ப வேகமாக கடந்து போகிற கிரகங்களும் உண்டு. கொஞ்சம் நின்று நிதானித்து நீண்ட காலங்கள் ஆட்சி செய்து உங்களுக்கு பலாபலன் நல்லதாகவோ அல்லது தீயதாகவோ அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வழங்கக்கூடிய ஒரு சூழல்களையும் அது கொடுத்துட்டு போக வரும். அந்த வகையில் நம்ம ராகு கேதுன்னா ஒரு 1.5 வருஷம் இருப்பாங்க, சனிதேவர்னா ஒரு 2.5 வருஷம் இருப்பார், குருதேவர்னா ஒரு 1 வருஷம் இருப்பார்ன்ற முறையில் அவங்கள மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய ராசியிலையும் சரி, அவங்க பிறந்த லக்கணத்திலையும் சரிங்க, பெரிய ரகசியங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. இந்த ரகசியங்களை எல்லாம் நம்ம முறையாக நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒழுங்குபடுத்தக்கூடிய முறைகள் ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்ம முறையாக ஒழுங்குபடுத்தினாதான் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் நம்ம நல்ல பலனை பெற முடிய வரும். இல்லைன்னா வெறும் ஜாதகம் மட்டும் பார்த்து அதிர்ஷ்டத்துக்காக வேண்டி ஒரு காலகட்டம் இயங்குற மாதிரி இருக்க வரும். வாழ்க்கையில் ஒரு செயல்கள் நம்ம செய்துக்கிறதுக்காக வேண்டி ஒரு நல்ல நேரம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிற சூழல்கள் உண்டாக வரும். இல்லை நமக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்களை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் சாமிகளை கும்பிட்டுக்கிட்டு கோயில்களை ஓடிக்கிட்டு அப்படியே காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைகளும் குறிப்பாக இருக்க வரும். வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்த கொடுப்பனை என்ன, நம்ம எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வரணும், நம்ம ஜாதகத்தை பார்க்குற போதே நம்முடைய வினைகள்லாம், தீய வினைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நல்ல வினைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்குற போது கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, வேலை கிடைக்குமா, படிப்பாங்களா, ஒழுங்கா வீடு கட்டலாமா, இதுக்காக பயன்படுத்துகிறவங்க தாங்க 99% பேர் குறிப்பாக இருக்க வராங்க. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கொண்டு வந்த கொடுப்பனையில் நல்ல செயல்களை செய்யக்கூடிய கிரகங்கள், நல்ல கொடுப்பனையான விஷயங்கள்லாம் என்ன இருக்குது, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய தீய கர்மாக்களை தரக்கூடிய கிரகங்கள் யார், எந்த இடத்துலேருந்து அது அரங்கேற இருக்க வருது, எந்த உறவு மூலமாக அது அரங்கேற்றம் செய்ய இருக்க வருது, நான் இது போன்ற செயல்கள் செய்தால் அந்த தீய வினையில் போய் அகப்படுவேன், இது போல செயல்கள் செய்யாமல் இருந்தால் நான் என் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். இப்படி கேட்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கேள்வியே கேட்க தெரியாதவங்க தான் நிறைய பேர் குறிப்பாக இருக்க வருவாங்க. ஜோசியர்கிட்ட போகிறவங்க நிறைய பேருக்கு சொல்ல வரேங்க. ஏன்னா அவங்க செய்தித்தாளில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, பெரியவங்க வழிநடத்தி கொண்டு வந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு ஒரு விஷயம்னா நல்லது கெடுதல் எப்படி பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் தெரியுதே தவிர, சாதாரணமான நம்ம மனிதனை பிறந்திருக்கிறோன்னா நம்ம கர்மாவை அனுபவிக்கத்தான், கர்மாவை செய்யத்தான், இவ்வளோதான் விஷயமே. நாம் ஒரு செயலை செய்வோம், ஏற்கனவே செய்துட்டு போன செயல்களை
நாம் வந்து நல்லதோ கெடுதல் எதுவாக இருந்தாலும் நாம் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய சூழல்களும் நமக்கு உண்டாக வரும். அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம அதை வந்து கொடுத்துட்டு போக வரும். இதுதான் கர்மாவை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னாக்கா இதுதான். அப்போது இந்த வகையில் நம்முடைய விதி அமைப்பில் இப்போ நம்ம குரு பயிற்சி பலனை பார்க்குறோம், ஆண்டு பலனை பார்க்க வரோம், சனி பயிற்சி பார்க்குறோம், ராகு கேது பயிற்சி பார்க்குறோம், மற்ற கிரகத்துடைய பயிற்சியெல்லாம் பார்க்குறோம். இந்த கிரகங்கள்லாம் வர்ற போது எல்லாரும் சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும். குரு இந்த இடத்துல வராருங்க, உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க, கொட்டி குவிப்பாருங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்க வரும். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருதேவர் வர இடமே சரியில்லை, சங்கடமாக இருக்குன்னு சொல்ல வருவாங்க. அப்போது இந்த நிலைகள்லாம் அப்படியே நடக்குதா? வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது. குரு பெயர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்கிற போதும் அவங்க வாழ்க்கை வெற்று வாழ்க்கை, வெறுமனே இருக்கக்கூடிய வாழ்க்கையாக, சூன்ய வாழ்க்கையாக போனவங்களும் நிறைய பேர் உண்டு. குரு நல்லாவே இல்லைங்க, கெட்டு போயிட்டாருங்க, உங்களுக்கு வரும்போது பாதகத்தெல்லாம் கொடுப்பாருங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த ஆண்டு தான் ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் எல்லாரும் சொல்லக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரி இல்லையா இருக்கணும்? ஏன் மாறி மாறி நடக்குது? என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரணும். அப்போது அந்த வகையில் பார்க்குற போது அவங்கவுங்க கொண்டு வந்த கொடுப்பனையின் பிரகாரம் சில கிரகங்கள் நமக்கு நல்லது செய்யணும்னு விதி இருந்தால் நம்ம ஜாதகத்தில் கொண்டு வரும்போது நம்ம பிறந்து கொண்டு வந்த விதியில் இந்த கிரகம் நமக்கு நல்லது செய்யணும் விதி இருந்தால் அந்த கிரகம் எங்கிருந்தாலும் நல்லதான் பண்ணும். கெடுதல் செய்யக்கூடிய இடம்ன்றது கிடையாது. சில கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கடத்தை தரணும்னே இருக்கும். நம்ம பிறப்பெடுக்கின்ற பொழுதே நம்முடைய முன்னோர்களோ நம்ம முன் ஜென்ம வகையிலோ நாமளோ ஒரு உறவுகளுக்கு செய்த சங்கடத்தினால அந்த உறவாக ஒரு கிரகம் நம்மக்கிட்ட வந்து நிற்கும். அந்த கிரகம் நல்ல இடத்துல வந்திருக்குன்னு எல்லாரும் சொன்னாலும் சரிங்க, அது நல்லது செய்யவே செய்யாது. அது சங்கடமான இடத்துல வந்தாலும் 2 மடங்காக சங்கடத்தை கொடுக்கும். நல்ல இடம் வருதுன்ற இடத்த சுத்தமாக கெடுத்து விட்டு போயிடும். அப்போது நல்லவன் கெட்டவன் என்றது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அது முதல்ல தெரிஞ்சுக்க வரணும். அப்போ தான் இந்த ஆண்டு பலனை பார்க்குறது, குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்க வரும். இவன் சொல்கிறான் நடக்குது, அவன் சொல்கிறது நடக்கவே இல்லை, எல்லாம் புழுவுறானுங்கப்பா, இப்படியே நம்ம பேசிட்டு தான் காலத்தை ஓட்டிமை ஒழிய உண்மையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம்னு ஒரு இடத்துல இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் கையாளணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துருப்புச்சிட்டாக கொடுத்துருக்குறேன். இனி நீங்கள் ஜாதகம் பார்க்குற போது நல்ல அணியாரு கெட்ட அணியாருன்றதை ஜாதகத்தை அழகாக பிரித்து பார்த்துக்கணும். கிரகங்கள் யாராரு, எந்த கிரகம் வரும்போது அதனுடைய தசையோ அல்லது புத்தியோ வரும்போது நான் எச்சரிக்கையாக இருக்கணும், பாதிப்பை உண்டாக்கும். இப்போ நான் ஒரு பலனை எதிர்பார்க்குறேன், குருவோ சனியோ ராகுவோ கேதோ பலனை எதிர்பார்க்குறேன். அவங்க வர்றபோது எனக்கு எப்படி இருக்கும்? இந்த கிரகங்கள் முதல்ல என் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாங்களா, நல்லது செய்கிற நிலைமையில் இருக்கிறாங்களா, அல்லது சங்கடம் தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்களான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வருஷம் வருஷம் இந்த பயிற்சி பலன்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரே ஒரு முறை நீங்கள் உங்களுடைய ஜோசியர்கிட்ட கொடுத்து நீங்கள் துருவி துருவி கேட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆண்டுகள் ஆயுசுக்குமே சரி, உங்களுக்கு அந்த கிரகத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கிரகம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த கிரகத்துக்கிட்ட நீங்கள் கவனமாக தான் இருந்தாக வரணும். அந்த கிரகத்துடைய பெயர்ச்சி தான் நல்லா இருக்க கெடுதலாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சாக வரணும். இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா குருவுடைய ராசியில் பிறந்த நீங்கள் குரு உங்களுக்கு நல்லது தான் செய்வாருன்னு நீங்கள் முழுசாக நம்பக்கூடாது. உங்களுக்கு இயக்க கிரகமே வேறு, குரு பகவான் தான், ஆனால் உங்களுடைய இயக்க கிரகமே வேற ஒருத்தர். நிறைய தனுசு ராசிக்காரர்கள் நாங்கள் குரு அம்சம் கொண்டவர்கள், மஞ்சள் ஆடை எங்களுக்குரிய ஆடை இது, நாங்கள் குரு அம்சம் பெற்றவர்கள், நாங்கள் குரு தான் எங்களுக்கு எல்லாமே அப்படி சொல்ல வருவாங்க. அந்த ஒரு விளக்கத்துக்காக தான் இந்த ஆரம்ப வழிமுறையிலேருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல இருப்பாரு. பலன்களை பார்க்க வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம்ங்கிறதா இதுதான். உங்களுடைய ராசிக்கு உள்ளபடியாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கர்த்தா யாருன்னா சூரியன் தான். சூரியனை கொண்டுதான், உங்கள் தந்தையை கொண்டுதான், உங்கள் தந்தையை பரம்பரையை கொண்டுதான், உங்கள் பாட்டனாரை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கை இயங்கும். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் உங்கள் தந்தை கோத்திரத்தை கொண்டுதான் இயங்கும். பரிபூர்ணமாக உங்கள் ராசியை ஆளக்கூடிய கிரகம் சூரியனுடைய சக்தியை கொண்டு தான் இயங்கும். மேஷ ராசியும் சிம்ம ராசியும் உங்களுடைய அற்புதமான பங்கிடுகளான ராசிகள், உங்கள் கர்மாவோட பங்கிடக்கூடிய ராசிகள். தனுசு ராசிக்கு 9வது வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியாகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையாரை குறிக்கக்கூடிய ராசி. தனுசு ராசிக்கு 5வது ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியாகப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டனாரையும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் குறிக்கக்கூடிய ராசி. உங்களுடைய ராசி தனுசு ராசியாகப்பட்டது காலச்சக்கரத்தின் பிரகாரம் 9வது வீடு தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. தந்தை ராசி, பாக்கிய ராசி, தர்ம ராசின்னு சொல்ல வருவாங்க. இந்த குரு தாங்க கரு. இந்த குரு தான் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவர் தான், உங்கள் பாட்டனாருக்கும் அவர் தான் கரு, உங்கள் தந்தைக்கும் அவர் தான் கரு. தனித்தனி இல்லை.
உங்கள் தந்தையார் ஜாதகத்தை பார்த்தாலும் உங்கள் தாத்தாவுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் யார் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய யாருன்னா குரு தான். அப்போது இந்த குருவுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதி மேஷராசியுடைய பங்கும் மீதி பாதி சிம்மராசியுடைய பங்கும் அதை கொண்டு தான் உங்கள் ராசி இயங்கும். இந்த 2 ராசி கிரகங்களாக இருக்கக்கூடிய மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாயும் சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய தேவரும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னா உங்களுடைய கிரகம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிச்சிடலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, ஒரு சங்கடமான இடத்துல போய் குரு பகவான் அகப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஒருவேளை உங்களுடைய கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லா இருந்து இரத்த சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை நீங்கள் பகைச்சிக்கிட்டாலும், தந்தை சனம் என்று சொல்லக்கூடிய தந்தை கிரகத்தை தந்தையாரையும் நீங்கள் பகைச்சிட்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை ஒரு வகையில் சூன்யத்தில் நீங்களே அகப்பட்ட கதையாக தான் இருக்க வரும். நீங்கள் அடிப்படையில் சில ரூல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வரணும். ஜாதகம் பார்க்குறோம், நம்ம கிரகம் நம்ம ராசி இதுக்கு இவர் தானே அதிபதி, இவர் தானே கிரகம் அப்படிங்கிறது கிடையாது. அக்னி ஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசி. அதே அக்னி ஸ்தானம் தான் மேஷமும் சிம்மமும். இந்த அக்னி ஸ்தானத்துக்குரிய கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் பங்கீடு வகிக்கக்கூடியது. அவங்க கொடுத்தாதான் உங்களுக்கு, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது மேஷ ராசி, அதாவது அவர் தான் வந்து உங்களுடைய தாத்தாவை குறிக்கக்கூடிய ராசி இடம், அந்த இடம் தான். உங்கள் தாத்தா மூலமாகத்தான் கர்மா உங்கள் தந்தையாருக்கு போய் சேர வரும். தந்தை ஸ்தானங்கிறது சிம்ம ராசி. தந்தையார் மூலமாகத்தான் விதையாக நீங்கள் பிறக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல எங்க ஆரம்பிக்குது? மேஷத்துல ஆரம்பிக்கிறது. அது ஒரு அக்னிஸ்தானம். சிம்ம ராசி அது ஒரு அக்னிஸ்தானம், நீங்கள் ஒரு அக்னிஸ்தானம். முழுக்க 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 எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு ஜலஸ்தானம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் 2ஆம் பட்சமாகத்தான் உங்களுக்கு இயங்கும். ஏன்னா பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியதான் அப்பாவுடைய ராசி அம்மாவுடைய ராசி, இதில் யாருடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே தாயாருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஆனால் தனுசு ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மேஷ ராசிக்கும் தந்தையாருடைய ஆசி தாங்க முதல்ல முக்கியமானதே அதுதான். இது ஆண் ராசிகள் அக்னி ராசிகள் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அந்த தன்மை தான் இவங்களை இயக்கும். அந்த தன்மையை நம்முடைய ஆணவத்திலேயோ அகந்திலேயோ கோபத்திலேயோ அவசரத்திலேயோ அல்லது ஒரு புத்தி சுவாதன தன்மையாலேயோ நம்ம அதை பகைச்சிக்கிட்டோம் எதிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா டோட்டலாக அப்படி ஜீரோ ஆகிட்டே வந்துடுவோம். வாழ்க்கையில் நம்ம சேகரிக்கிற எது ஒன்றுமே நம்மக்கிட்ட எதுவுமே இருக்க வராது. வாழ்க்கையில் வாழறதுல அர்த்தமே இல்லாமல் போச்சுப்பா, வீணான அலகழிப்பு தான்ப்பா உண்டாச்சு எனக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி வெறுமனே வாழ்க்கையில் போய் முடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாக வரும். ஏன்னா உங்களுடைய விதியே இந்த இடத்துல தான் இருக்குது. தந்தை கோத்திரம் குலதெய்வத்தை மிஸ் பண்ணிட்டாலும் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய முன்னோர்கள் காமிச்சு கொடுத்துட்டு போகிறது உங்கள் குலதெய்வம். உங்கள் குலதெய்வ ஸ்தானம் தான் உங்கள் பாட்டனார் வீடான மேஷராசி. அந்த இடம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. இந்த இடங்கள்லாம் சரியாக இருந்தாதான் உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க இல்லையா, அந்த பிள்ளை சரியாக வாழ இயலும். இது தனுசு ராசிக்கு இடப்பட்ட கட்டளை. இதை சரியாக செய்தாக வரணும். எந்த ராசிக்காரன் வேணாலும் என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கலாங்க. தனுசு ராசிக்காரன் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் அப்போவே தண்டனைகள் தயாராக இருக்க வரும். அதே மாதிரி மனப்பூர்வமாக தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். ஒரு ஸ்தானத்தை அப்பாவை பகைச்சிட்டோமோ, பாட்டனாரை பகைச்சிட்டோமோ, பிள்ளைகளை பகைச்சிக்கிட்டோமோ, இல்லை குலதெய்வத்தை பகைச்சிக்கிட்டோமோ, இல்லை நம்முடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யாமல் அவங்களுடைய சாபத்தை வாங்கிட்டோமோ, இறைவா என்னை மன்னிச்சிருங்க. மனப்பூர்வமாக இந்த உள்ளம் அழுது ஆத்மா ஒருநிலைப்பட்டு இந்த மனசை ஒரு நிலை திரட்டி தலையில் ஒரு வெயிட் இல்லாமல் அழகான முறையில் மனசில் மட்டும் ஒரு தயவும் கருணையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு சரணாகதி மனசை வச்சுக்கிட்டு இறைவா எங்களை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி கேட்டால் உடனடியாக பரிகாரங்கள் வேலை செய்கிறது தனுசு ராசிக்கு தான். தீர்வுகள் உடனே கிடைச்சிரும். உடனே மன்னிக்க தயாராகிடுவாங்க. எந்த கிரகத்தின் சாட்சியாக இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, சூட்சும சக்திகளாக இருக்கக்கூடிய தேவதைகளாக இருந்தாலும் சரி, அசுர சக்தியாக இருந்தாலும் சரிங்க, கர்மாக்களை தரக்கூடிய நம்முடைய பித்திருக்களாக இருந்தாலும் சரிங்க, எந்த வித ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, உடனே மன்னிச்சிருவாங்க. தனுசு ராசிக்கு கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு பலன் இதுதான். ஒரு பரிகாரம் பண்ணாலும் உடனே வேலை செய்யும், பாவம் பண்ணாலும் உடனே வேலை செய்யும். இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்க வரணும். அப்போது இந்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான பலம் அப்படின்னு கொண்டதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தை கோத்திரத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயம்தான். இது பரிபூரணமாக பிடிச்சிக்க வரணும் அப்படின்ற விஷயம் சொல்லக்கூடியது. இப்போ உங்களுக்கு வந்து சூரிய ஸ்தானம் இருக்குது. இந்த சூரிய ஸ்தானத்தை பகைச்சிக்கிறீங்க, தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை. அதுபோல் செவ்வாய் ஸ்தானம் இருக்குது, பாட்டனாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை. அப்போது உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் சரியாக கவனிக்கிறதே இல்லை. இப்போ உங்களுடைய தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி வேலை செய்யணும்னா உங்கள் ஆசை வழியில் உங்களை பயணிக்க வைத்து நீங்கள் நஷ்டத்தை மட்டுமே சந்திக்க வருவீங்க. ஏன்னா உங்கள் தாயார் என்பது மீன ராசியை குறிக்கக்கூடிய ராசி, உங்களுக்கு 4வது ராசி. இந்த ராசி ஒரு ஜல ராசி.
உங்களுடைய அஷ்டமஸ்தான ராசி இருக்கு பார்த்தீங்களா, கடகராசி, அந்த ராசியும் வந்து ஜலராசி தான். அதுவும் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் தான். இங்கே தாயார் உங்களுக்கு ஆசீர்வாதமே கொடுத்தாலும் உங்களுடைய தந்தை கோத்திரங்களை நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மறைமுகமாக உங்கள் தாயாருடைய தன்மை இருக்கு பார்த்தீங்களா, கடகத்தில் தாயார் கிரகம் உங்களுடைய மன கிரகம்ங்கிறதே வந்து சந்திரன் தான். 4ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய யார் ஒரு இருக்கும் அவங்க ராசிக்கும் அவங்க லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டை குறிக்கக்கூடியவரும் அதே சந்திரன் தான். அப்போ இந்த சந்திரனாகப்பட்ட உங்களுக்கு மறைமுகமாக சங்கடங்களையும் கண்டங்களையும் தன விரயங்களையும் நிறையவே கொடுத்துட்டு போயிடுவார். உங்களுக்கு தெரியாது, மனம் போன போக்கில் இயங்க வரும், எல்லாம் பார்த்தா ஒரு வகையில் ஒரு நஷ்டத்தில் போய் முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். அப்போது இந்த இடத்துல தாயாருடைய ஆசீர்வாதமே இருந்தாலும் கூட தந்தையார் வழித்தடம் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வரணும். அப்போது வாழ்க்கையில் உறவுகள் சரியில்லாததை நாங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை உன்னதமாக செய்தே தீரணும். அப்போ தான் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பாட்டனாரோ உங்கள் தந்தையாரோ தப்பாக எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறாங்க, பாவத்தை சேகரித்து வச்சிருந்தாலும் சரிங்க, அத்தனை பாவங்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் தனுசு ராசிக்கு இயற்கையாகவே உண்டு. நான் முதலே சொன்னதுதான், நீங்கள் செய்த தவறுகளுக்கு உடனடியாக மன்னிப்பு கிடைக்க வரும். ஒரு பரிகாரம் செய்கிறதே என்னன்னா, நம்ம செய்த ஒரு தவறுக்காக ஏதோ கிரகத்துடைய தடைகள் நமக்கு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்க வரும். அதுக்காக போயிட்டு சாமி கிட்ட போய் மனசார முறையிட்டு மனசார வேண்டிக்கிட்டு ஆனாலே அதுவே பரிகாரம் தான். யாரோ சொன்னாங்கன்ற இந்த முறை இந்த ஐதீகம் சொல்லி மனசை மட்டும் அதில் வைக்காம இந்த ஐதீக முறையில் மட்டும் இங்கே கடைப்பிடிக்கிறீங்கன்னாக்கா அந்த பரிகார வேலை செய்யவே செய்யாது. மனசோட செய்யணும். மனசில் சரணாகதி அடைஞ்சு செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீர வரும். அப்போது உங்களுடைய மூதாதையர்களுடைய சாபத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட உண்டு. தந்தை பாட்டனார் வாழக்கூடியவங்க, உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வினைகள் கூட இருக்குதுங்க, அதெல்லாம் நிவர்த்தி பண்ண சரிங்க. இந்த மனதை சரணாகதி அடைய வச்சால் போதும். அந்த சூரிய பகவான்கிட்டையும் சரி, செவ்வாயின் சாட்சியாக இருக்கக்கூடிய முருகதேவர்கிட்டையும் சரிங்க, உங்கள் மனதை நீங்கள் சரணாகதியாக வச்சிருந்தீங்கன்னாக்கா அற்புதமாக உங்களுக்கு பரிகாரமாக வாழ்க்கை இருக்க வரும். எல்லாவற்றையும் மாற்ற செய்யலாம். இப்போ நாமளே கொண்டு வந்த வினையின் பிரகாரம், பாட்டனார் தந்தையின் பிரகாரம் நமக்கு ஒரு லக்கணம் இருக்குங்க. இந்த லக்கணமாகப்பட்டது என்ன செய்ய வரும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளை தவறான செயல்கள்லாம் செய்ய வைக்கதா அல்லது நல்லபடியான செயலை செய்ய வைக்கதான்றது நம்ம பிறக்கிற போதே கண்டுபிடிச்சிடணும். பெற்றவங்க கிட்ட மிக முக்கியமான பொறுப்புண்டுங்க. எந்த ஒரு ஜாதகத்தை கையாண்டாலும் பெற்றவர்கள் இவங்க ராசிக்கும் இவர் லக்கணத்துக்கும் யாரை பகைச்சிக்க கூடாது, எந்த இடத்துல இருந்து நம்ம அனுகூலத்தை வாங்கணும் அப்படிங்கிறதான் அழகாக தெரிஞ்சுக்க வரணும். அப்போது இந்த அனுகூலங்கள் ரொம்ப முக்கியம். அதில் மிக குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேஷமும் சிம்மமும் உங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு மேஷ லக்கணமோ இல்லை சிம்ம லக்கணமோ இல்லை தனுசு லக்கணத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மூன்றுக்கும் தொடர்பு கொண்டது யாருன்னாக்கா பாட்டனார், உங்கள் பிள்ளை, உங்களுடைய தந்தை, நீங்கள். இந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். இந்த உறவுடைய பலம் தான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை அஸ்திவாரங்களையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். இதுதான் முதல்ல அமைப்பான ஒரு பரிகாரமே. வாழ்வில் கிடைக்க வேண்டிய பரிகாரம்னா நம்மக்கிட்ட கிடைக்காத ஒன்றுக்காக போய் சாமி கிட்ட போய் பண்ணுறது மட்டும் பரிகாரம் இல்லை, வாழ்க்கையே பரிகாரம் தான். இந்த உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவே வந்து நமக்கு மருந்து மாதிரி தாங்க. இயற்கை உணவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம், ஒரு குளிர்ச்சி சாப்பிட்றது, உஷ்ணத்தை சாப்பிட்றது, வெந்தயம் இருக்குது, சீரகம் இருக்குது, இஞ்சி இருக்குது, மிளகு இருக்குது, எல்லாமே ஒரு மருத்துவ பொருள் தான். அப்போ அந்த உணவு தான் எல்லாமே. அந்த உணவே நமக்கு ஒரு வியாதியை சரி பண்ணும், சளியை சரி பண்ண ஒன்று, உஷ்ணத்தை சரி பண்ண ஒன்று இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரின்னு உணவே நமக்கு மருந்தாக இருக்கிற மாதிரி நம்ம பிறந்த ஜாதகமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய விதி நிலையில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கடைபிடிச்சுக்கு வரணும். எதை எப்படி பண்ணணும் இது தெரிஞ்சாதான் நமக்கு பரிபூர்ணமாக இவைகளை இயக்கவே முடியும். இல்லைன்னா ரொம்ப சிரமத்துக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். அந்த வகையில் தனுசு ராசிக்கு எடுத்துட்டா மிக முக்கிய இயக்கமாக இருக்கிறது யாருன்னாக்கா சுக்கிரன். முதல்ல சொன்னேன், சூரியனை மையமாக வச்சுக்கிறணும், செவ்வாயை மையமாக வச்சுக்கணும். அதை கொண்டு தான் உங்கள் ராசி இயங்க நான் சொல்லியிருந்தேன். இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே இயக்கக்கூடிய சக்தி யார், உங்களையும் சேர்த்து இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது யாருன்னா மறைபொருளாக சுக்கிர பகவான் இருப்பார். அதாவது எந்த ஒரு ராசிக்குமே மத்தியம நட்சத்திரம் ஒன்று இருக்க வருங்க. அந்த மத்தியம நட்சத்திரம் தான் அவங்கள ரொம்ப அற்புதமான முறையில் இயக்க செய்ய வரும். அந்த நட்சத்திரத்துடைய ரகசியத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வரணும். அந்த நட்சத்திர இயக்கமாகப்பட்டது நமக்கு நல்லதா கெடுதலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வரணும். அதை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை செயல்பாடுகளை கொண்டு போக வரணும். நீங்கள் பிறந்தது ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்தில் நீங்கள் எந்த ஒரு நட்சத்திர புள்ளியில் வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறந்த லக்கணத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு மத்தியம நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் இருபுறமும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பலன்களை உண்டாக்க செய்ய வரும். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த வகையில் தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
மூலம், பூராடம், உத்திராடம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இருக்க வரும். இதில் மத்தியம நட்சத்திரங்கிறது வந்து பூராடம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, இந்த பூராட நட்சத்திரம் யாரு அப்படி எடுத்துட்டாக்கா சுக்கிரதேவன். இந்த சுக்கிரதேவனுடைய நட்சத்திரம் அதே சுக்கிர பகவான் உங்களுடைய மேஷராசின்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பங்கு பலன் உங்களுக்கு பாட்டனார் ஸ்தானம் சொன்ன பாருங்க, அங்க பரணி நட்சத்திரமாக இருந்து அங்கிருந்து இயக்கத்தை இயங்க செய்ய வருவார். அதுபோல சிம்ம ராசியில பூர நட்சத்திரம்ங்கிற பெயர்ல அங்கிருந்து அவருடைய இயக்கமாக அங்க இருக்க செய்ய வருவார். உங்க ஜென்மத்துல பூராடம் என்ற நட்சத்திரமாக அவர் அங்க இருக்க வருவார். உங்களுடைய ஜென்ம ராசியில என்ன நட்சத்திரம் இருக்குதோ அதே நட்சத்திரம் தான் மேஷத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கும். பேர் மட்டும் வேற இருக்க வரும். இதுல மேஷத்துக்கு இந்த சுக்கிர பகவான் பரிபூர்ணமாக நன்மை மட்டும் செய்ய வருவார். சிம்மத்துக்கு பாதி பங்கு தான் நன்மையை செய்வார். ஆனால் உங்கள் தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிற விதத்தை பொறுத்து தான் பலனை கொடுக்க வருவார். இல்லைன்னா மொத்தத்தையும் பிடிங்க எடுத்துகிட்டு போயிடுவார். அதுதான் இந்த தனுசு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க வருவாங்க. இழப்புகள் நிறைய கொண்டவங்களாக இருக்க செய்ய வருவாங்க. ஏனே தெரியாமல் இருக்க வருவாங்க. ஏன்னா இவங்க சுக்கிரனை இயங்கக்கூடாது. சுக்கிரனுடைய ஆசை, காமம், வேகம், பேராசை, உடனே பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது, ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனா பிடிக்கணும் உடனே நினைக்கிறது, இது கூடாது. இது கூடாது. ஏன்னா உங்களுக்கு தனாதிபதியே யாருன்னா சனிதேவர். சிறுக கட்டி பெருக வாழுங்கிற மாதிரியும் கடினமாக உழைத்து கொஞ்சம் வந்தால் பரவாயில்ல, எங்களுக்கு ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அது நேர்மையான ஜீவனமாக இருக்க வரணும், உழைப்பிக்காத ஊதியமாக இருக்க செய்ய வரணும், இப்படி தான் இருக்க வரணும், நான் வாங்குற சம்பளத்துக்கு ஏற்றாமல் நான் உண்மையாக உழைச்சே ஆக வரணுன்றவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க தலைமுறை நல்லா இருக்கும். நான் வாங்குற சம்பளத்துக்கு வேலைலாம் செய்ய மாட்டேன், நான் ஏன்னா தானே அப்படி இப்படி இருக்க வருவேன், எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா செய்யலாம், முடியும். ஏன்னா தனுசு ராசிக்காரில் நிறைய பேர் இருக்க வருவாங்க. அப்படிதான் நிறைய பேர் இருக்கிற ஒரு நிறைய அரசாங்க வேலையில் இருக்க வருவாங்க, தனியார் தொழில் இருக்க வருவாங்க. இவங்களை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய முதலாளி இருக்கிற பற்றி அதிகம் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா முதலாளி அம்சன்றவங்க எல்லாமே சூரிய அம்சம். இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க என்ன ஏன்னா தானே கொஞ்சம் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒழுங்காக கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னாக்கா இவங்க பிள்ளைகளை பாதிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, நான் அரசாங்க சம்பளம் வாங்குறேன்ப்பா, என்னை கேட்க யாரும் கிடையாது, நான் சும்மா வருவேன், புத்தகத்தை எடுப்பேன், சும்மா பார்ப்பேன், எந்த பசங்க படித்தா எனக்கு என்ன, படிக்கலாம் எனக்கு என்ன, எக்கன்னா கெட்டு போகுது போயே அப்படின்னா ஏன்னா தானே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேலையை அழகாக முடிச்சிடலாம் வெற்றிகரமாக. மாதமான சம்பளம் வந்து அது வேறு விஷயம். ஆனால் இந்த கர்மா சனிதேவருடைய கர்மா, பேசக்கூடிய கர்மா மட்டும் இல்லை, நீங்கள் தனத்தை வாங்கக்கூடிய கர்மாங்கிறது சனிதேவர் தான் உங்களுக்கு தனாதிபதியே. உங்களுடைய ஜென்ம ராசியாநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவானை நீச்சமாக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனிதேவர் தான். அவர் என்ன பண்ணுவார், யாரை நீச்சமாக்குவார்னா, இந்த சனிதேவர் எங்கே போய் நீச்சமாவாருங்க, மேஷராசியில் போய் நீச்சமாவார் இல்லையா. அந்த மேஷராசிங்கிறது உங்கள் குலதெய்வம், உங்கள் பாட்டனார், உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணா சரி, அவங்க எல்லாத்தையும் நீச்சமாக்கிடுவார். அப்போ பரம்பரையுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்காது, குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காது, உங்கள் பிள்ளைகளும் வாழ்க்கையில் சிறப்படைய முடியாமல் தடுத்து நிப்பாட்டிடும். தனுசு ராசி தனுசு லக்னம் யாராக இருந்தால் இந்த பலன் பொருந்தக்கூடிய ஒன்று தான். உங்கள் கர்மாவை சரியாக செய்யணும்னா சனிதேவரை பார்த்து தான் உங்கள் வாழ்க்கை ஓட்டையாக வரணும் ஆச்சுங்களா. அப்போது இந்த வகையில் சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அப்படி செய்ய விட மாட்டார். கொஞ்சம் சொகுசாக இருக்கணும், ஜாலியாக இருக்க வரணும், அப்படி ஒரு பேராசையை உண்டு பண்ணி விட்டுருவார். இந்த கிரகம் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு தப்பான வழி காட்டக்கூடிய, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகமாக இருக்கும், உங்களுக்கு எல்லா இனிமையும் தர மாதிரி இருக்கும். டீயில் டபுள் மடங்கு சக்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப இனிப்பாக நல்லா தான் இருக்கும், போக போக தான் தெரியும் அது எந்த மாதிரி நோயை கொடுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியே இந்த சுக்கிரன் தான், உங்கள் லாபத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரன் தான். அதே மாதிரி சனிதேவரை நீங்கள் பின்பற்றினால், உங்களுடைய செயல்களையும் கடமைகளையும் சரியாக நீங்கள் இருந்தால் இந்த சுக்கிரன் லாபத்தை தான் கொடுப்பார். ஏன் கொடுப்பாருன்னா, இந்த சனிதேவர் உச்சமாக கூடிய ஸ்தானமே துலா ராசி தான், அதுதான் உங்கள் லாப ராசி, அதுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ சனிதேவர் தான் உங்கள் தனாதிபதி. செயல் சரியாக இருக்கணும், எல்லாவற்றிலுமே கடமையை சரியாக செய்ய வரணும். இதை செய்தாதான் இந்த சனீஸ்வரர் நீச்சமாகிற இடமோ சனீஸ்வரர் உச்சமாகிற இடமோ, அவங்களுக்கு 2 இடத்துல எந்த இடம் வேணும் நீங்கள் தான் வாழ்க்கையை முடிவு பண்ணியாக வரணும். இது ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. சிலருக்கு இந்த ரகசியங்கள் விரிவாக சொல்ல தெரியும், பல பேருக்கு ஏண்டா சொல்லணும்னு தோண வரும், சிலருக்கு சொல்லக்கூட தெரியாமல் கூட இருக்க வரலாம். யாரையும் குறை சொல்லலாம் முடிய வராது. அதான் பிராப்தம்னு நான் சொல்லிடுறேன். இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் ஏன் தாமதம் தரேன்னா, ட்ரெண்டிங்கில் அப்பயே போட்டு நிறைய பேர் வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கணும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இது நான் யாருக்கிட்டையும் கேட்டது கிடையாது, கேட்கவும் மாட்டேன். ஏன்னா என் கடமையை நான் செய்கிறேன், பிராப்தம் உள்ளவங்க வாங்கிக்க வரட்டும், அவ்வளோதான். அப்போது
சனிதேவர் நீச்சமாக்கக்கூடிய இடம் உங்கள் பிள்ளைகளும் அந்த இடம் நீச்சமாகாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா உங்கள் கடமையை கண்ணியத்தோட கரெக்டாக அழகான முறையில் செய்து விடணும். ஏன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த தனுசு ராசியும் மகர மண்டலம் 2வது இடம் சனீஸ்வர தேவருடைய வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல், உங்கள் வெற்றி, இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியும் சனிதேவர் தான். முழுக்க 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 உங்கள் செயல் யாவுமே சனிதேவரை பின்பற்றி தான் போக வரணும். அந்த மகாதேவரை பின்பற்றி தான் நீங்கள் போக வரணும். சுக்கிரன் உங்களை அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பார், விரோதத்தை சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக. அது வழியில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவசரப்பட வைப்பார், ஆசையை காட்டுவார். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தைகள் இருக்கான்னு வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்தானத்தில் பார்த்தா கொஞ்சம் பணத்தில் வேலையில் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் நல்ல ஜாதக பொருத்தமாக இருக்க வரும். இன்னொரு தரப்பில் எடுத்துட்டாக்கா நல்லா பெரிய பங்களா, நல்ல வேலை, நல்ல பணம், காரு எல்லாம் நிற்குது, பார்க்குறது சும்மா ஸ்மார்ட்டாக இருக்காருங்க அப்படின்ற மாதிரி அது பொருத்தமே இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டுவார். ஏன்பா பணம் தாம்மா முக்கியம் இந்த காலத்தில், எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தியா, உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கும் முடிச்சிருக்குது, அங்கேயே முடிச்சிரு, ஈக்குவலாக இருக்குது, நம்ம விரும்புகிற மாதிரியே இருக்குது, அதை விட சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லி இந்த சுக்கிரன் ஆசையை காட்டுவார். நேராக அங்கே போய் விழுந்துருவோம். பிள்ளைகள் என்ன ஆவாங்க, நீச்சமாயிடுவாங்க. வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் சிலர் நடக்கவே நடக்காது, தடையாயிடும். இந்த சுக்கிரன் இது போல வேலையை செய்வார். இதுவே உங்களுக்கு அந்த சூரிய பலமும் செவ்வாய் பலமும் இருந்துச்சுன்னு சொன்னால், சனிதேவருடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருந்துச்சு சொன்னாக்கா, பணங்காசு எங்களுக்கு முக்கியம் இல்லை ஐயா, பொருத்தமும் தான் முக்கியம், வாழ்க்கையில் என் பிள்ளைகள் சிறப்பாக வாழ்ன்ற முடிவு நீங்கள் எடுக்க வருவீங்க. இதை யார் செய்ய வைப்பாங்கன்னா, உத்திராடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஒரு கால் தாங்க நிற்க வரும், அதுதான் உங்களை செய்ய வைக்க வரும். ஏன்னா மூல நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்க வரும், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் தான் இருக்க வரும். இந்த ஒரு பாதத்தை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சனிதேவரை பின்பற்றி நீங்கள் ஜெயிச்சாக வரணும். மீதம் இருக்கிறாங்க பாருங்க, கேது பகவான்லாம் போட்டு குட்டையை குழைப்பிடார், ரொம்ப நல்லவனாக இருக்க வச்சு, ஏமாலியாக இருக்க வச்சு, உறவுகாரர்கிட்ட எல்லாத்தையும் இழந்துருவீங்க. நான் நல்லவனாக இருந்தே என் வாழ்க்கை எல்லாத்தையும் தோற்று போயிட்டோம்பான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் யாரானா இந்த மூல நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேது தான். ஒரு சிலர்லாம் இருக்க வருவாங்க, நான் வாழ்க்கையில் அவசரப்பட்டேன், இவங்களால மோசம் போயிட்டேன், கொஞ்சம் இவங்களை நம்பிட்டேங்க, நம்பினதுனால கொடுத்த கடன் வரவே இல்லை, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. யாரான்னா இந்த சுக்கிர பகவானுடைய இயக்கத்தில் போய் அகப்பட்டவங்க. இந்த சூரியனுடைய இயக்கத்தில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் சரியாக இருப்பாங்க, வாழ்க்கை சரியாக இருக்க வரும். அதற்கு உங்களுடைய தந்தையாருடைய தொடர்பு நிச்சயம் உங்களுக்கு தேவை, இல்லைன்னா டோட்டல் அவுட் ஆகிடும். இந்த சுக்கிரன் மறைமுகமாக உங்கள் தாயார் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் ஒருவரும் பார்த்தீங்கன்னா டீயில் டபுள் மடங்கு சக்கரை போட்டு தரா மாதிரி தான், பின்னாடி தான் தெரியும். என்னுடைய தாயார் எனக்கு கொடுத்த செல்லமும் எனக்கு கொடுத்த அரவணைப்புலையும் கொஞ்சம் விஷமும் இருந்தது, அது அவங்களுக்கே தெரியாது. எனக்கு நல்லதை தான் நினச்சாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் வாழ்க்கையில் நான் அதுவே ஒரு காரணமாகி போச்சு நான் தோற்று போனதுக்குன்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு தாய் ஸ்தானமான மீன ராசியில் இந்த சுக்கிரன் தான் உச்சம் பெறுவார். உங்கள் விரோதியே சுக்கிரன் தான். உங்கள் ஆசைகளுக்கெல்லாம் வழித்துண்டுதலாக இருந்து லாபத்தை கொடுப்பது போல உங்கள் எல்லாவற்றையும் கெடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரனுடைய கர்மா ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு எதிரும் புதிருமான இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தன்மையை கொண்டதுதான் இந்த சுக்கிர பகவான். எனவே சுக்கிரனுடைய அம்சத்தில் நீங்கள் எப்பொழுதும் கவனமாக இருந்தாக வரணும். எனவே நல்ல குருமார்களுடைய தொடர்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்க வரணும். ஜீவசமாதி வழிபாடுகள் ரொம்ப பலனை தரக்கூடியதாக இருக்க வரும், அல்லது ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி நல்லபடியாக நீங்கள் பிரார்த்தனை செய்துக்க வரணும். இந்த குருவுடைய வழிபாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை செம்மையாக மாற்றும். எனவே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வரணும். ஏன்னா எந்தெந்த உறவு தன்மையை நம்ம சரியாக வச்சுக்க வரணும். அப்போது தாயாருடைய நிலை எங்களுக்கு பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு தந்தையாருடைய ஸ்தானம் சரியாக இருந்தால் உங்களை மாதிரி கொடுப்பன உள்ளவங்க வேறு யாருமே இல்லை. தாயாருடைய அனுகிரகம் மனப்பூர்வமாக பலமாக இருக்க செய்வரும். எந்த தந்தை கோத்திரம் சரியில்லையோ அவங்களுக்கு தாயாரால் பெருசாக பலன் கிடைக்காம நீங்கள் உங்கள் தாயாருக்கு வேதனையை கொடுத்துட்டு போயிடுவீங்க. என்ன காரணங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய ஜென்ம ராசியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் எதுன்னா கடகராசி. இது சந்திர பகவானுடைய வீடு. இந்த சந்திரன் தான் தாய் கிரகமே தான். நீங்கள் சிறப்பாக சரியாக இயங்கணும்னு சொன்னாக்கா இந்த தாய் ஸ்தானமாகப்பட்டு பாதுகாப்பாக சிறப்பான முறையில் இருக்க செய்ய வரும். இப்போ நான் சொல்கிற பலனுக்கும் வரக்கூடிய கிரக பலனுக்கும் நிறைய பங்கு உண்டு. இல்லைன்னு சொன்னாக்கா அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரங்கள், அதாவது புதனுடைய நட்சத்திரமாகப்பட்டது உங்களுக்கு பாதகாதிபதி அவர் தான். பூச நட்சத்திரம் சனிதேவர் மத்தியம நட்சத்திரமாக கடகராசியில் இருக்கிறவர், அவர் உங்களுக்கு தனாதிபதியே அவர் தான், முயற்சி கிரகம் வெற்றி கிரகமே அவர் தான். புனர்பூச நட்சத்திரம் குரு பகவான் நட்சத்திரம் உங்கள் ஜென்ம ராசிக்குரிய நட்சத்திரம், உங்கள் தாய் ஸ்தானத்துக்குரிய நட்சத்திரமும் அதுதான். இப்போ இந்த நட்சத்திர இயக்கத்தன்மையில சனிதேவருடைய பாதையை பின்பற்றினால்
உங்கள் தாயாரும் சுகமாக இருப்பாங்க. நேர்மையாக நான் பேராசப்படல, சரியான இலக்கில் பெரியவங்க சொல்கிறாங்க, அறிவாளிகள் சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணி பார்த்துட்டு நிதானமாக என் வாழ்க்கையை அழகான முறையில் என் செய்கிற தொழிலாக வரட்டும், என்னுடைய பணம் சம்பந்தமான விவகாரங்களாக வரட்டும், என் படிப்பாக வரட்டும், என் வாழ்க்கையாக வரட்டும், உறவுகளை பேணி காக்கிற விஷயங்களாக வரட்டும், எல்லா நிகழ்வுகளையும் பெரியவர்களை மதித்து ஒன்று திரட்டி எல்லாம் எனக்கே தெரியுங்கிற மாதிரி இல்லாமல், எனக்கு தெரிஞ்சால் கூட 4 பேர் 4 விஷயங்களை கேட்டுட்டு கலந்து ஆலோசனை பண்ணி தான் நான் ஒரு விஷயத்தை செய்ய வருவேன். நிதானமாக முன்னுக்கு வருவோம், நிதானமாக செய்ய வரும், நல்லதாக அமைய வரணும். எனக்கு தேவை வாழ்க்கையில் நிம்மதியும் பக்குவமும் தான் தேவையை ஒழிய எடுத்த உடனே நான் பெரிய இதுவாக வரணும் அவசியம் இல்லை. நிதானம் முன்னுக்கு வந்தால் போதும், தோக்காமல் இருந்தால் அது எனக்கு போதும், பொறுமையாக ஆனாலும் பரவாயில்ல, வெற்றியாக இருக்கணும் அது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்குன்னா இது சனிதேவரை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம். சுக்கிரதேவரை பின்பற்றுறதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஸ் கார் வாங்கி ஓட்டுற மாதிரி தான். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வண்டியே ஓட்ட தெரியாத ஆளுக்கிட்ட இந்த ரேஸ் பைக்கை கொடுத்தாலோ இல்லை ரேஸ் காரை கொடுத்தாலோ எப்படி ஓட்டுவாங்க, நேராக வேகம் ஓடி போயிட்டு முட்டுச்சந்திர போய் முட்டி நிற்க வேண்டியதான். அந்த மாதிரி வாழ்க்கை ஆக்கிட்டு போயிடுவார் இந்த சுக்கிரன். அப்படி ஒரு நிலையை நீங்கள் கை எடுத்துட்டீங்கன்னா, சுக்கிரனுடைய மனநிலை உங்ககிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். சுக்கிரன் யார் பேச்சும் கேட்கவே மாட்டார். ஆசை தான் முதல்ல, ஆசையிலவே முதல்ல தள்ளி விட்டுருவார். எதை பற்றியும் கவலைப்பட்டார். இந்த காதலிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா, குடும்பம், கௌரவம், மதிப்பு, மரியாதை, நம்முடைய சுற்றம், நட்பு எதை பற்றியும் கவலை மாட்டாங்க. காதலை போய் விழுந்தாங்கன்னாக்கா எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் குழி தோண்டி வச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு காதல் தான் பெருசுன்னு சொல்லி வருவாங்க. இதுதாங்க சுக்கிரன். உங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய தன்மையை வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய குருத்தன்மையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இழந்துட்டா உங்கள் தாயாருடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் பலன் கொடுக்கவே கொடுக்காது. உங்கள் தாயாரையும் சேர்த்து நீங்கள் சங்கடத்தை உண்டாக்குறீங்கன்னு அர்த்தம். தாயாரை சேர்ந்து அழக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிட்டு போயிடும். அதனால இந்த ராசிக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வரணும். மற்ற ராசிகள் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி தனுசு ராசி என்று சொல்லக்கூடியது, தனுசு லக்கணம் என்று சொல்லக்கூடியது முழுக்க ஒழுக்கத்தை கையாளக்கூடியது, பரம்பரையை கையாளக்கூடியது, உங்கள் பித்திருக்களை கையாளக்கூடியது, குலதெய்வத்தை கையாளக்கூடியது எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. எதிர்கால சந்ததிகளே உங்களிடம்தான் குறிப்பாக இருக்க வருது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாக வரணும். இந்த பிறவி நீங்கள் வாழுகின்ற போதே எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சுட்டோம். கண்ணுக்கு முன்னாடியே அடுத்த பிறவியில் தான் நான் மீதி அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லவே முடியாது. தனுசு ராசி இந்த பிறவிலே விரும்பியது எல்லாவற்றையும் அழிக்கும். முதல்ல ஆசைகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் போதும். சுக்கிரனை கண்ட்ரோல் பண்ணணும். இயற்கையான விதியில் அதுதான் குருவுடைய தன்மையும் சனியுடைய தன்மையும் கடைபிடிக்க வரணும். நம்முடைய பித்திரு கடமைகளை சரியாக செய்தால ஜெயிச்சுக்க வரலாம். அப்படி சரியாக இருந்தனா குரு பலன் எங்கே வந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையவே கிடையாது. அந்த வகையில் இந்த 2026 ஜூன் மாதம் இந்த 2ஆம் தேதி வரல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். சமசப்தம ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு ரொம்ப நல்லதெல்லாம் செய்வார் அப்படிதான் சொல்லியிருக்க வருவாங்க. இது யாருக்கு நல்லது செய்திருக்குன்னா நான் முதல்ல சொன்ன விஷயம்தான். தந்தை கோத்திர பாவத்துடைய தொடர்புகள் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்லதாக நடக்கும். இல்லைனா இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கிற போதே உங்களை நிச்சயமாக சங்கடம் தான் படுத்திருக்க வரும். பயன்படுத்திக்கிறவங்க என்னோட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக்க வரலாம். நான் என்பது நான் அல்ல, உங்களுக்காக பிராப்தத்தை வழங்கிய உங்களுடைய இறைவன் நீங்கள் நினச்சிக்குவாங்க. நான் ஒரு கருவியே, அவ்வளோதான். விஷயங்களை சொல்கிறேன், என் மூலமாக உங்களுக்கு கடவுள் கேட்க வைக்கிறாரு, நீங்கள் கேட்டுக்குவாங்க. அது உங்கள் வாழ்க்கை பெரிய வெற்றியாக தரச்சை வரும். நேற்று என்பது போனது போக வரட்டும். இனி நடக்க போகிற விஷயங்கள் நன்மையாக நடக்க வரணும்னா சில வழிமுறைகள் நம்ம கடைபிடிச்சுக்க வரணும். ஆச்சுங்களா? அதை நம்ம இறுதியில் பார்க்க வரலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் எடுத்துட்டாக்கா, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன் நடந்திருக்க வராது, நிறைய பேருக்கு சங்கடங்களும் உண்டாகிருக்க வரும். அப்போது இந்த குருவுடைய தன்மையாகப்பட்டது எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஒன்றும் நடக்கலைங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக தந்தை சனபாவத்தில் நிறைய பின்னங்கள் இருக்குன்னு அர்த்தம். அதை முறையான ஜோசியர்கிட்ட காமிச்சு அது என்ன பின்னம்ன்றதை பார்த்து அது சரி பண்ணிக்குவாங்க. ரொம்ப முக்கியம் தான். சும்மா வருஷம் நீங்கள் அதிர்ஷ்டம் எனக்கு வருமா, குருபலன் வந்துடுச்சா, சனி பலன் வந்துடுச்சா பார்க்குறது எந்த அர்த்தமும் கிடையாது. 7 குரு இருக்கிறப்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ரொம்ப சிரமம் அதிகமாகி போச்சு அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குறை இருக்கும். தொழில் அமையல, வாழ்க்கை அமையல, பிரச்சனையாக இருக்குங்க வாழ்க்கையை அப்படின்னு நிச்சயமாக குறை இருக்குது. உங்களுக்கு பித்ரு கடமையில் குறை இருக்குது, அது சரி பண்ணியே ஆக வரணும். அது சரி பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்துட்டா குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்க வரார். பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் குருவா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரு அஷ்டமத்தில் உட்கார்ந்தாக்கா நல்ல பலன் கிடையவே கிடையாது. அது ஒரு துர்ஸ்தானம் சொல்லக்கூடியதான், அது ஒரு நல்ல ஸ்தானம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதான். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு ரகசியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பலனே விளையும். அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் செய்த தவறுகளுக்கு மனம் உருகி நீங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தெய்வத்தை குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்குவாங்க.
அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் உங்கள் தந்தை ஸ்தானத்தை நீங்கள் பக்குவமாக கவனிச்சாக வரணும். சூரிய தேவனை தினசரி வழிபாடு பண்ற குணத்தை நீங்க வச்சுக்க வாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணியாக வரணும். அக்னி வழிபாடு ரொம்ப முக்கியம். தினசரி ஒரு கற்பூரத்தை ஏற்றியோ இல்லை தீபத்தை ஏற்றியோ தீபத்தை நீங்க உத்து பார்க்க வரணும். அது உங்களோட குலதெய்வமாக பாவிக்கணும். உங்களோட ஆத்ம ஜோதியாக நீங்கள் பார்க்க வரணும். உங்கள் பரம்பரை தெய்வங்களாக நீங்க அதை பார்த்தாக்க வரணும். பஞ்சபூதத்தில் நீங்கள் அக்னி ஸ்தானம், உங்கள் பாட்டனாரும் தந்தை ஸ்தானமும் அக்னி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. உங்கள் எதிர்கால சந்ததிகளும் அக்னியை குறிக்கக்கூடியவங்க. அக்னி வழிபாடு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதை நீங்கள் ரொம்ப மதிச்சாக வரணும். அதே மாதிரி சூரிய பகவானை வழிபாடுகள் செய்கிறதும், இந்த பூமியை தொட்டு கும்பிட வர்றதும், முருகக்கடவுளை நீங்கள் வழிபாடுகள் செய்ய வர்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரிங்க, நீங்கள் குருவாக நினச்சி கும்பிட வரணும். எந்த தெய்வத்தை, பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, நீங்கள் குருவாக மதித்து தான் நீங்கள் வழிபாடுகள் செய்தாக வரணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்க வரும். அதனால் இதை நீங்கள் முறையாக கடைபிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பரிகாரத்துக்கு பரிகாரமாக ஆயிடுச்சு. இல்லை பரம்பரையே சரியில்லை, எனக்கு சாமி மேலே எனக்கு விருப்பமே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னாக்கா, அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தான் ஏற்கனவே வினையை நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, சங்கடமான வினை இருக்குது இல்லையா. அப்போ அஷ்டமத்தில் குரு வர்ற போது என்ன பண்ணணும், நேராக உங்கள் தனஸ்தானத்தை தான் பார்வை பண்ணுவார். தனஸ்தானத்தை பார்வை பண்ணக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாகணும். குடும்பத்தில் நம்ம வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் ரொம்ப குறைவாக இருக்க வரும். குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் நம்ம கௌரவமாக வாழறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்க வரும். எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு போராடியாக வரணும். அப்படி ஒரு நிலையை உண்டாக்கி விட்டு போயிடும். ரொம்ப எளிமையான ஒரு சின்ன மன்னிப்பு கேட்கறதுலையும், நம்ம குலதெய்வத்தை பார்க்கறதையும், முன்னோர்களை வழிபாடுகள் பண்ணுறதுலையும், தந்தையார வழிபாடுகள் பண்ணுற வகையிலையும், நம்ம அக்னியை வழிபாடுகள் பண்ணுறதுனாலையும், சூரிய தேவனை வழிபாடுகள் பண்ணுறதுனாலையும், அந்த முருகக்கடவுளையும் எல்லா தெய்வங்களையும் குருவாக ஏற்றுக்கிட்டு வழிபாடுகள் பண்ணுறதுலையும் மிக பெரும் மன்னிப்பு, மிக பெரும் வாழ்க்கை நம்மளுக்கு பரிகாரமே இருக்குது. இதை ரொம்ப அழகான முறையில் செய்துட்டுன்னு சொன்னாக்கா இந்த தனஸ்தானம் பெருக ஆரம்பிச்சிடும். அதே குரு பகவான் அஷ்டமத்துல தான் பார்க்குறாரு. ஆனால் உச்சமாக இருந்து பார்க்குறாரு இல்லையா, உச்ச பலனை அதிர்ஷ்டமாக வாங்கிடலாம். ஏன்னா இந்த வீடு திடீர் அதிர்ஷ்ட வீடே இதுதான். யாருக்குமே 8வது வீடு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே மாதிரி திடீர் விபத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, முன்னாடி ஒரு பஸ்ஸு, பின்னாடி போன லாரி வந்து திடீர்னு ஓடி போய் இடிச்சிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க. பின்னாடி இருந்தவங்களாம் ரொம்ப அடிபட்டுடுச்சிங்க. நம்ம செய்தித்தாளெலாம் பார்க்குறோம், டிவிலாம் நிறையா பார்க்குறோம் இல்லையா. அந்த திடீர் விபத்து சொல்லிட்டு வராது. திடீர் விபத்துங்கிறது சொல்லாமல் திடீர் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி பலனை தரக்கூடியது இந்த 8ஆம் வீடு தான். இப்போ நம்ம ரெண்டுதில் எது வேணும், திடீர் அதிர்ஷ்டம் வேணுமா விபத்து வேணுமா அப்படிங்கிறது நம்முடைய பரிகாரங்களில் நம்முடைய குணநலன்களில் தான் இருக்க வருது. சனிதேவரை பின்பற்றக்கூடியதிலையும் சூரியன் நம்முடைய பாட்டனார் ஸ்தானமாக இருக்கக்கூடிய விஷயம். சூரியன் என்பது தந்தை ஸ்தானத்துக்குரியது. இந்த வர்க்கத்தை சரியாக பராமரிக்கிறதுலேருந்து தான் வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் வெற்றியும் குறிப்பாக இருக்க வருது. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த தனத்துக்காக சிரமப்படுறது, வாங்கின கடனை கொடுக்க முடியாது, கொடுத்த கடங்காரன் வந்து கழுத்து பிடிக்க வருவான், இருந்ததெல்லாம் கோட்டை விடக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிட்டு போயிடும். இப்படி பல சிரமங்களையும் கொடுக்க செய்வரும். கவனமாக தான் இருந்தாக்க வரணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்கக்கூடாத அவசியமாக. ஒரு ஜாமீன் கையெழுத்து போகிறதுல நீங்கள் கவனமாக இருந்தாக்க வரணும். கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது. குரு 8ல் இருக்கிற போதுங்க. ஏன்னா ஜூன் 2லேருந்து உங்களுக்கு வரப்போறாரு, அடுத்த ஆண்டு இருக்க போகிறாரு. நான் ஏன் இந்த பரிகாரங்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, குரு பகவான் இந்த 2027 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதி வருஷம் வரல எடுத்துட்டாக்கா இந்த 8ஆம் வீட்டில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் எடுத்துட்டா ஒரு 3 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை கடக்கிறக்க வரார். சிம்ம ராசியில் பாக்கிய ஸ்தானத்திலையும், கன்னி ராசியில் உங்களுடைய ஜீவன ஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும், துலா ராசியில் உங்கள் லாபஸ்தானத்திலையும் குரு பகவான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் இருக்க வரார். அப்போது இந்த குரு அஷ்டமத்தில் வராரு பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் உங்களுடைய பரம்பரை குற்றங்கள் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கான தீர்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் மன்றாடி இறைவனிடம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கணும். வரமாக கேட்டு வாங்கணும். இந்த அஷ்டமத்தில் குரு இருக்கிற போது வரமாக கேட்டு வாங்கிக்க வரணும். வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ராகு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் வர தன வீட்டில் வராரு. வேறு வழியே இல்லை, எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவை, நான் பணம் பண்ணியே ஆக வரணும், அதை இதை விற்றாலாச்சும் நான் வந்து பணம் பண்ணுறதுக்கான ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கான சூழலை உண்டு பண்ண ஒரு ஆசையை கொடுத்து, சுக்கிரன் தான் ஆல்ரெடி உங்களுக்கு மறைமுகமாக இயக்கிறவர் சொன்னேன் இல்லையா, கூடவே ராகு வந்து சப்போர்ட் பண்ணிடுவார். பண்ணி இருக்கிறதெல்லாம் இழக்க வச்சுட்டு போயிடுவார். கவனமாக இருக்கிறோம். ராகுவும் நல்லவர் அல்ல. குடும்பத்தில் குழப்பத்தையும் கலகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய நிலையில்தான் அவரும் வருகிறார். அவர் சரியாக இயங்கணுன்னாக்கா நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, எதெல்லாம் சரி பண்ணணும்னு அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு நன்மையை செய்வார். தேவையானதை அள்ளி எடுத்து கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியவர் ராகு கிரகம் தான். 8ஆம் வீடு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அங்கிருந்து குரு உங்களை பார்க்க போறாரு. அதே இடத்துல ராகு பகவான் வர்ற பொழுது இந்த குருவை நீங்கள் பலப்படுத்துறதுக்கு மேஷராசியும் சிம்ம ராசியும் தான் பெரிய உதவி பண்ண நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்தானத்தை உறவையை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் சரியாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்கா
குருவுடைய பார்வை ராகு மேலே பட்டுச்சுன்னா இந்த ராகு மூலமாக உங்களுக்கு இழந்தவங்களை எல்லாம் மீண்டு பன்மடங்காக கொண்டு வந்து கொடுத்துரும். அது பணமாக இருக்கட்டும், பிரிஞ்சு போன உறவாக இருக்க வரட்டங்க, உங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இந்த உறவுகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை தர்றதோ இல்லை இருக்கிற மரியாதையும் கெட்டு போகிறதோ எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்க வருது. இதுதான் ராகு பகவான் வரக்கூடிய நிலையும் ஒரு நெருக்கடியான நிலை, நிர்பந்தம். நீ எப்படி நடந்துக்கிறப்பா, இல்லைன்னா விதியின் போக்கில் போகிற ஆளாக இருந்தாக்கா நான் சங்கடத்தை தான் கொடுக்க வருவேன், அப்படி குடும்பத்தில் குழப்பத்தை தான் உண்டு பண்ணுன்ற மாதிரி வருவார். நல்லா இருக்கிற வீட்டில் கருணாகம் நுழைஞ்சா மாதிரி சொல்ல மாதிரி அந்த மாதிரி தாங்க ராகு வரக்கூடிய நிலையும் அவ்வளோ சிறப்பானது கிடையவே கிடையாது. நான் ஏன் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு இந்த வழிமுறையெல்லாம் விலைக்குன்னு வந்து இந்த தெய்வத்தெல்லாம் கும்பிட்டுக்குன்னு நான் சொன்னேன்னாக்கா காரணம் ராகுடைய வருகை சரியில்லை. அடுத்து தனியாக நீங்கள் ராகு கேது பேச்சு பார்க்குற போது பயமாக இருக்கிற மாதிரி இருக்க வரும். சனிதேவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார், அர்த்தராஷ்டம சனியாக இருக்கிறார். உங்களுக்கு குடும்ப கிரகம் அவர் தான், உங்களுடைய முயற்சி கிரகம் அவர் தான். அவர் 4ஆம் வீடான உங்கள் தாய் ஸ்தானத்தில் நிற்கிறார். இப்போ உங்களுக்கு தாயார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தாங்க மிகப்பெரிய நெருக்கடியாகவே இருக்க வரும். தாயாருக்கு மிகப்பெரும் பாரத்தை நீங்கள் உண்டு பண்ணக்கூடிய சூழல் கூட உண்டாக வரலாம். அவங்களுடைய பாரத்தை இறக்கக்கூடிய சூழல்களும் நான் சொன்ன பரிகாரத்தில் தான் இருக்க வருது. அதை கடைபிடிச்சு நீங்கள் செய்தாக வரணும். எந்த நிலையிலும் தந்தை உறவை பகைத்து கொள்ளக்கூடாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்ல வருவாங்க இல்லையா, அது உங்களுக்கு பொருந்தும், கேட்டுத்தான் ஆக வரணும். எல்லாம் எமக்கு தெரியும் அப்படின்ற குணம் மட்டும் வந்துடுச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ள மிக பெரும் சக்தியை ஒன்றை நீங்கள் இழக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். அது உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பரம்பரை சொத்துக்களாக இருக்க வரலாம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களே நீங்கள் வாங்கியிருந்தாலும் அத்தனையும் வீணாக போகக்கூடிய சூழலை உண்டாக்கிட்டு போயிடும். வரக்கூடாது. இதுதான் விதி. இந்த ராசிக்காக வேண்டி ஒரு அமைதியான அற்புதமான ஒரு வாழ்க்கை இறைவன் அழகாக கொடுத்துருக்க வருவார். ஆனால் உங்களுடைய ராசியிலே மத்தியமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு தேவைகள் மேலே ஆசைகளை உண்டாக்குறது உங்கள் பரம்பரை கர்மாவை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வரும். உங்கள் பிறப்பு லக்கணம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்க வரும். அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதையில் போகிறதுன்றோ அதுதான் முடிவு செய்ய வரும். நான் சொல்லக்கூடிய பலன் எல்லாருக்கும் இல்லை. இந்த ஸ்தானத்துடைய பகை ஒரு வேளை இருக்குன்னு சொன்னால், நான் குலதெய்வத்தை பார்க்குறதில்ல, பாட்டனாரெல்லாம் மதிக்க மாட்டேன், எங்களுக்கு பிடிக்காதுங்க, அப்பாவெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க, அப்படி ஒரு நிலைகள்லாம் இருக்குது. அப்படி ஒரு நிலையில் உங்களுக்கு தான் சங்கடமான பலன். அப்படிலாம் எங்களுடைய பரம்பரையை நாங்கள் இப்போ குலதெய்வத்தை கும்பிட்றோம், பாட்டனாரெல்லாம் மதிக்கிறோம், அப்பாவை மதிக்கிறோம், எல்லாம் நல்லதாக இருக்கிறது ஒன்றும் பிள்ளைன்றவங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ராகு பகவானும் சரி, சனிதேவனும் சரி நல்ல பலன் தான் கொடுப்பாங்க. குரு இல்லைங்களா, குரு ஆச்சே. ஏன்னா முன் ஜென்மத்தில் கொஞ்சமாச்சும் தாத்தா பாட்டி கிட்ட அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் தர்ம பிராப்தம் கொஞ்சம் இருந்தால் தான் தனுசு ராசியில் பிறப்பாங்க. அதில் ஒரு விதி நிபந்தனை, வாழணுங்காலத்தில் நீ எப்படி வாழப்போற அப்படிங்கிறத வந்து உங்கள் தந்தையார் தான் காமிச்சு கொடுக்க வரணும். எப்படி என்பது பித்திரு கடமைகளை பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுத்தாக வரணும். யார் ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா சின்ன பிராயத்தில் இருக்கிற போதே வந்து பார்த்தீங்கன்னா பித்திரு கடமைகள் கூடவே சூரிய நமஸ்காரம் செய்கிற போது பிள்ளையை கூட்டி வச்சு சூரிய நமஸ்காரம் செய்ய வரணும். காலைல குளிக்கிற போதே பிள்ளையை கூட்டி போய் வச்சுட்டு குளிக்க வைக்க வர்றது, நெத்தியில் திலகங்களை இடம் வர்றது, கோயிலுக்கு கூட்டு போகிறது, அர்ச்சனைகள் பண்ண வைக்கிறது, பித்திருக்களை எப்படி வழிபாடுகள் பண்ணணும்னு சொல்ல வர்றது, இப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஆண் பெண் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில வழிமுறைகளை காமிச்சிருப்பார் தந்தையார் தான். தந்தை வழியில் குறிப்பாக தனுசு ராசிக்கு எடுத்துட்டாக்கா சாஸ்திரத்தில் முறையாக வழிகாட்டுவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை கடமைகளிலும் தனுசு ராசியில் பிறந்த உங்கள் பிள்ளையை பக்கத்தில் வச்சுட்டு அந்த வழிமுறையை காட்டி கொடுத்தே ஆக வரணும். அப்படி மற்ற ராசிக்கெல்லாம் அந்த அமைப்பு கிடையாது. தனுசு ராசிக்கு மட்டும் தனுசு லக்கணத்தில் பிறந்ததுனா சரிங்க, இந்த அம்சங்கள் உண்டு காமிக்க வரணும். அந்த பரம்பரை வழித்தோன்றல நல்லது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஒருவேளை கெடுதல் தான் செய்திருக்கிறாங்கன்னாலும் சரிங்க, அதுவும் உங்களை போய் தண்டிக்கும். உங்கள் தந்தையார் செய்யக்கூடிய அத்தனை நல்லதும் கெடுதலும் பூரணமாக, அது 100க்கு 100% உங்களை கண்டிப்பாக தாக்கியே தீரும். நீங்கள் தனுசில் பிறந்திருந்தீங்கன்னா, தனுசு ராசி தனுசு லக்கணம். இப்போ நீங்கள் தனுசு ராசி இந்த பலனை கேட்குறீங்க, தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் வீட்டில் வேறு யாரும் சரிங்க, அவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும். அப்போது கவனிக்க வேண்டியதெல்லாம் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் பண்ணுற பொழுது தீர்த்தம் விடணும். அர்க்கியம் மட்டத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூரிய பகவானுக்கு ஒரு செம்பு பாத்திரம் தண்ணியை வச்சுக்கிட்டு, எம்பெருமானே சூரிய நாராயணா, என் பரம்பரையில் வாழ்ந்த முன்னோர்கள், என் பெற்றோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறுகள் பண்ணியிருந்தாலும் ஆண்டவா மன்னித்தருங்க, நான் செய்த முன் ஜென்ம இந்த ஜென்மத்துடைய பாவங்களாக இருந்தாலும் என்னை மன்னித்தருளுங்க, கருணை காட்டுங்க அப்படி சொல்லி நான் செய்த தான தர்மங்கள் யாவற்றையும் தங்கள் சாட்சியாக நான் தாரை வார்த்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி அந்த நீரை விடணும். தாரை வார்த்து கொடுக்க வர தினசரி பண்ணுறது ரொம்ப நல்லது. தினசரி பண்ண சூரிய நமஸ்காரம் தினசரி பண்ணணும். அதான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது வாரம் ஒரு நாள் பண்ணுறது கிடையாது. தினசரி இந்த நீர் விடுறதும் பண்ண வரணும். அப்படி இல்லைனா ஒரு அமாவாசை தினத்திலேயோ ஞாயிற்றுக்கிழமையோ இந்த நீர் விடக்கூடிய பழக்கங்கள் குறிப்பாக இருக்க வரணும். அப்படி இருந்து விட்டு நான் செய்த தர்மத்தில் உங்கள் சாட்சியாக உங்ககிட்டவே ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஒப்படைச்சிட்டாலே சரிங்க, மீதத்தை அவர் பார்த்துக்கு வருவார்.
இந்த வினைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ண வருவார். ஒரு சிறந்த பரிகாரம் இது தனுசு ராசிக்கும் தனுசு லக்னத்துக்கும். இது அழகாக கடைபிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா, நாளில் இருக்கக்கூடிய சனிதேவர் உங்கள் தாயாரை வருத்தெடுக்க மாட்டார், சங்கடப்படுத்த மாட்டார். உங்களுக்கும் மண்மனை சொத்து சுகம் இதெல்லாம் விற்க விட மாட்டார், இல்லைன்னா வீணா விற்க வைப்பார், அல்லல்பட விற்க வருவார். கவனமாக இருங்க. சனி நாளில் 2ல் ராகு, 8ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன குரு பகவான், இவங்கெல்லாம் இருக்கிற நிலைமையாகப்படுது. சிலருக்கு பரம்பரை சொத்தை விற்கக்கூடிய சூழல் கூட உண்டாக வரலாம். வாங்கின படத்துக்கு வட்டியோட கணக்க முடியாத இருக்கிற சொத்தை விற்று கொடுக்கக்கூடிய அசையா சொத்துக்களை விற்று தரக்கூடிய சூழல் கூட சிலருக்கு உண்டாக செய்ய வரலாம். வருமானங்கள் குறைய செய்ய வரலாம். தொழில் சில முறைகள் உண்டாக பார்க்க வரலாம். ஆகையால் இந்த பரிகாரத்தை முறையாக நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்க சொன்னாக்கா, அற்புதமாக எந்த சங்கடமும் உங்களை சூழாமல் மிக அற்புதமாக நீங்கள் ஜெயிச்சுக்க வரலாம். சிறப்பாக இருக்கும். ஜீவ சமாதிகளாக போயிட்டு வாங்க. குரு மகான்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்குங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கினா உங்களுடைய சுமைகளை நீங்கள் நிறைய இறக்கி விடலாம். அந்த வகையில் இந்த கிரக பெயர்ச்சியுடைய தன்மையில் பார்க்குற போது உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடியவங்க யாரும் பெரிய விரோதிகள்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு வினைகள் இருக்குதுன்னு சொன்னால் உங்களை வளர விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்க ஒழிய உங்களை எல்லாமே கெடுக்கக்கூடிய சக்தின்றது கிடையாது. தடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா குருவுடைய ஸ்தானமாக இருக்கிறவங்களை அவங்க முழுமையாக கெடுக்க மாட்டாங்க. உங்களை அழகாக பிளாக் பண்ணிடுவாங்க. எல்லா வகையிலையும் வழியே இல்லைப்பா, 4ஆவது வழியும் அடைபட்டாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சூழலை உண்டு பண்ண வரலாம். வழியை திறந்துக்கிறதுக்கும் திறந்தகாதும் உங்ககிட்ட தான் குறிப்பாக இருக்க வருது. பரம்பரை கடமையை சரியாக செய்ய வரணும். உங்கள் முன்னோர்கள் மனதில் என்ன நினைச்சாங்களோ, என் பித்திருக்களுக்கு கடமை செய்யணும், என் குலதெய்வத்துக்கு வருஷம் தவறாமல் ஒரு பூஜையை கொடுக்க வரணும் அப்படின்னு நிலைகள், ஒரு தந்தையாருடைய ஆசைகள், தாயாருடைய ஆசைகள் பூர்த்தி பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் முறையாக பண்ண வரணும். அனைத்து செயல்களையும் நீங்கள் பார்த்து தான் செய்தாக வரணும். எந்த ஒரு சின்ன தவறும் உங்களை எப்பொழுதுமே தாக்கி விட்டுடும். எனவே எந்த தவறுக்கு இடம் தராமல் நீங்கள் தான் பரிபூரணமாக பார்த்துக்க வேண்டிய கடமை தனுசு ராசிக்கு இயற்கையாக முடியும். ஏன்னா குரு இவங்க தான் பிறருக்கு வழிகாட்டக்கூடியவங்க. பிறருக்கெல்லாம் ஏணி இவங்க. அப்போ ஏணி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை? அப்போ நீங்கள் எல்லா செயலுமே ரொம்ப கவனமாக அடியெடுத்து வச்சிருக்கணும். ஆரம்பம் முதற்கொண்டே. இப்போ 8ல் குரு வரானுங்கிறதுனால நான் இப்போ உஷாராயிடுறேன்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. எப்பவுமே ஆரம்பத்திலேருந்தே இந்த ராசிக்காரருடைய இயற்கையான ஒரு சக்தியை தெரிஞ்சுக்க வரணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அழகாக செயல்பட முடிய வரும். அதை சொல்கிறேனே, ஊருக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியனாக குரு இருப்பான், ஆனால் தனக்கு வழிகாட்டிக்கு தெரியாமல் தவிப்பான். தனுசு ராசிக்காரருடைய இயல்பு குணம் இதுதான். ஏன்னா இந்த சுக்கிரன் கெடுத்துக்கிட்டே இருக்க வருவார். ஆகையில் இந்த சுக்கிரனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த ஆசை தன்மையை மட்டும் எப்பவுமே கொஞ்சம் கட்டுப்படுத்தி வரணும். என் கடமை என்ன, நான் செய்கிற யாருக்கிட்டையும் எந்த பிரதிபகாரம் எதிர்பார்க்கல, நான் என் கடமையை ரொம்ப அழகாக செய்கிறேன்னா எனக்கு அது போதும், ஆண்டவன் எனக்கு இருக்கார், துணையாக இருக்கார் சொல்லி ஓம் குருவே சரணம் சொல்லி எந்த தெய்வமாக இருந்தாலும் குருவாக ஏற்றுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தெய்வத்தை நீங்கள் நம்பி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சகலமும் தேடி அமைய வரும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கவே இருக்காதே. நீங்கள் இன்னொரு தடவை ஐடியா கேட்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இது இல்லை அதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்கவே எல்லாம் நிறைஞ்சிருக்கும். யாருக்கு இருக்குது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பித்திருக்கடமை சரியாக செய்து இயற்கையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் சரியாக இருப்பாங்க, நல்லா இருக்க வருவாங்க, நல்ல வேலையில் நல்ல சம்பாதித்தோட எல்லாம் சிறப்பாக இருக்க வருவாங்க. சிரமத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த இடத்துலலாம் சொச்சம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குரிய பரிகாரமானது நான் இதில் சொல்லிட்டு எப்படி கடைபிடிக்கின்றதை அதை கடைபிடிச்சிங்கன்னா இந்த குரு 8ல் வராருன்ற கவலை உங்களுக்கு கிடையாது. யார் சொன்னாலும் பயப்பட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. இந்த குரு பகவானுடைய தன்மையில் குரு பகவானுடைய இந்த பார்வையாகப்பட்டது உங்களுடைய மீனராசியான தாய் ஸ்தானத்தையும் பார்வை பண்ணுறார். 8ல் குரு வந்தால் கொஞ்சம் கூடுதலான மன அழுத்தம் இருக்கும். யாருக்கு இருக்கும்? உங்கள் தாயாருக்கு 2 மடங்கு இருக்கும், உங்களுக்கு 1 மடங்கு இருக்கும். அப்போ தாயாருக்கு தான் அதிகபட்சமான மன அழுத்தங்கள்லாம் கொடுக்க வரும். அந்த மன அழுத்தத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் தந்தை ஸ்தானத்தை நீங்கள் சரிபண்ணியாக வரணும். உங்கள் நிலையில எப்படி இருக்கோ எனக்கு தெரிய வராது. ஆனால் ஜாதகத்துடைய சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ராசிக்கு இதுதாங்க சட்டம். காலச்சக்கரத்துடைய 9ஆம் வீடு தந்தை ஸ்தான ராசி. இது தந்தை ஸ்தான அமைப்புகளை கொண்டு தான் கோத்திரத்தை கொண்டு தான் இயங்கி ஆகணும். சில ராசிகள் தாய் பரம்பரையை கொண்டு இயங்கியாக வரணும். நீங்கள் தந்தை பரம்பரையை கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பு ஒருபோதும் அதை பகைத்து கொள்ளக்கூடாது. பகைச்சிட்டாக்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு பகை தான். அது தொழிலாக வரட்டும், உங்கள் வாழ்க்கையாக வரட்டும், நிம்மதியாக வரட்டும், எல்லாத்துலேயும் பகை தான் இருக்க வரும். நீங்கள் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரிய வந்துவிடும். அப்போ பரிகாரங்கிறது கோயிலில் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய சில கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் இருக்குங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வரணும். அந்த வகையில் உங்களுடைய ஜென்ம ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகாமல் போகிறதும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்க வருது. எந்த கிரகமும் உங்களுக்கு கெடுக்க வரமாட்டாங்க, தடுக்க மட்டுமே வருவாங்க நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் தான் குரு பகவானும் உங்களுக்கு இருக்கார். அதே போல உங்களுடைய 2வது ஸ்தானம் தனராசி என்று சொல்லக்கூடிய மகரம் இடத்தக்கூடிய சனிதேவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதான் பண்ணுவார். சனிதேவர் எங்கிருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்வழியை தான் காட்ட வருவார்.
எப்படி இருந்தால் காட்டுவாருன்னு நான் முதலே சொல்லிட்டேன். உங்களுடைய பாதத்தை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் அணியக்கூடிய செருப்பு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக அழுக்கு இல்லாமல் வச்சுக்க செய்ய வரணும். உடம்புல உஷ்ணம் இல்லாமல் பாதுகாத்துக்க வரணும். அதே போல் மனசை நீங்கள் எப்பொழுதும் நிசப்தமாக வச்சுக்க வரணும். தியானம் போன்ற மனதை நீங்கள் எப்பொழுதுமே வச்சுக்க வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய பின் வீடு விருச்சிக ராசி, அது உங்களுக்கு விரைய வீடு. உங்கள் மின் வீடு மகர ராசி, அது உங்களுக்கு தனராசி. இந்த மின் வீட்டுக்குரிய மகர ராசிக்கு அதிபதி சனிதேவர், பின் வீட்டுக்குரிய செவ்வாய் உங்களுக்கு விரைய ஸ்தானத்துக்குரியவர் அவர் தான். உங்கள் பரம்பரை ஸ்தானத்துக்குரியவரும் அவர் தான். பாட்டனார், உங்கள் குழந்தை, உங்கள் குலதெய்வ ஸ்தானத்துக்குள்ள உரிய மேஷ ராசி தான், அதுக்கு செவ்வாய் அதிபதி அவர் தான். அப்போது நீங்கள் அந்த வீட்டை சரியாக வச்சுக்க வரணும். குலதெய்வத்தை சரியாக கும்பிடணும். பாட்டனார் வர்க்கத்துடைய சாபங்கள்லாம் போக்குறதுக்காக சூரியனுக்கு அறிக்கை வர்றது, குருவாய் எடுத்து தெய்வங்களை கும்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை செய்தால் விரயஸ்தானம் உங்களுக்கு சுப விரயமாக வேலை செய்யும். அப்போ தான் உங்களுக்கு மகர மண்டலம் என்று சொல்கிற 2ஆம் இடம் தனராசியான சனிதேவர் உங்களுக்கு நல்லது செய்ய வருவார். இல்லைன்னா இந்த செவ்வாய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவார். இந்த 5ஆம் வீட்டையும் சேர்த்து அழிச்சிடுவார். உங்கள் பிள்ளைகளை கூட நான் எதுவும் வைக்காமல் போயிட்டேன், என் பரம்பரையில் இருந்து எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, என் தலைமுறையாக அழிஞ்சு போச்சு, பாட்டனார் சொத்துன்னு என் பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்கு ஒன்று கூட இல்லாமல் போயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஏங்கக்கூடிய சூழலை உங்களுக்கு உண்டாக்கிடும். அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா உங்களுடைய பின்வீடான விருச்சிக ராசி மண்டலத்தை நீங்கள் சிறப்பாக இயக்கக்கூடாது. அது ஒரு விரய மண்டலம். சனிதேவர் தான் முன்னாடி கேட்கணும். சனிதேவருக்கு பிடிச்ச மாதிரி இயங்கிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் அதில் அடங்கக்கூடியதாக இருக்க வரும். அதில் இடம்பெறக்கூடியது தான் உங்களுடைய தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரியனி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 பாதங்கள் அங்கே இருக்க வரும். அது பலமாக வேலை செய்யும். சூரிய தேவர் எங்கே வேலை செய்வோம்? உங்களுடைய 2ஆம் வீடை வச்சு தான் வேலை செய்வார். குடும்ப உறவுகள் யாரையும் நீங்கள் பகச்சிக்கவே கூடாதுங்க. அதே போல் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கவும் கூடாது, யாருக்குமே கொடுக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கலும் எப்பொழுதுமே கவனமாக இருந்துக்க வரணும். அப்போ அந்த வகையில் இந்த ஸ்தானம் சிறப்பாக இயங்கினாலும் சரிங்க, சனிதேவருடைய இயக்கத்தால் தான் இருக்க வரும். சனிதேவருக்கு பிடிச்ச மாதிரி அழகாக போயிடுங்க. கடமையை அழகான முறை செய்யுங்க. யாரையும் உதாசனப்படுத்தாமல் இருந்தாலே அதுவே போதுமானது. விசேஷமாக இந்த வீடு வேலை செய்ய வரும். குருவுடைய பார்வையும் அங்கே படுறதுனால அருட்கடாச்சாரத்தால் நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டாக்கா பிரிந்து குடும்பம் ஒன்றிணைய வரும். இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருக செய்ய வரும். குடும்பத்தில் உறவுகள் வகையில் நல்ல குதூகலமான மகிழ்ச்சியான அற்புதமான விஷயங்கள்லாம் கேள்விப்படக்கூடிய சூழ்நிலாம் உங்களுக்கு உண்டாகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பித்திருசானம் சரியாக இருக்கிறவங்க நான் சொல்ல வரேன். இல்லாதவங்களுக்கு புதுசு புதுசாக கலகம் உண்டாகுதுங்க. ஏனே தெரியல. பழைய வஞ்சத்தை தீக்கிறதுக்காக ராகு பகவான் மூலமாக யாரோ ஒருத்தர் வந்துடுவான். பழைய கடனை வசூல் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வரா மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ண வருவாங்க. அவமானப்படுத்துறதுக்கு கூட நமக்கு வர செய்ய வரலாம். ராகு என்பது பாட்டனாரை குறிக்கக்கூடிய கிரகம். பாட்டனார் வம்சத்தில் செய்த பாவம் என் பித்திருக்களை நாங்கள் சரியாக கவனிக்காதனால, என் தந்தையின் சாபத்தை நான் பெற்றதுனால இப்போ எங்கிட்ட இருக்கிற எல்லாம் குஞ்சு நெஞ்சு சத்தாக இருக்கிறது, பணமோ எதுவும் உங்களோட உடைமைகள் எது பாதுகாப்பு அதெல்லாம் கூட உங்ககிட்ட வாங்கி போகிறதுக்கு தயாராக இருக்க வரும். கவனமாக இருந்துக்குங்க. பரிகாரம் ரொம்ப முக்கியமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக ஏற்கனவே பாதிப்பை சேகரித்து வச்சிருக்கிறவங்களுக்கு இது மிரட்டுறதை நினைக்கூடாது. என் பலன் என்பது நல்லா இருக்கிறவங்களுக்காக பலன் கிடையாது. பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் சாஸ்திரத்துடைய வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே நான் யார் நெகட்டிவான வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஏற்ற மாதிரி தான் நான் 90% சொல்ல வருவேன். நல்லா இருக்கிறவங்களுக்காக ஒரு 10% சொல்ல வருவேன். கேட்குறவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தாங்க சாஸ்திரம் வேணும். அவங்களுக்கு தான் வழிகாட்டணும், அவங்களுக்கு தான் சொல்ல வரணும். பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு சில விஷயங்கள் இருக்க வரலாம். அவங்கெல்லாம் வரக்கூடிய ராகு வர்றது டிசம்பர் மாதம் தான் வராரு. அதற்குள்ளாக நான் சொல்லக்கூடிய முறைகள்லாம் கடைபிடிச்சினாக்கா யாரோ ஒருத்தர் மூலமாக உங்கள் மூதாதையர்கள் சேர்த்து வச்சிருந்த தர்மத்துடைய பலாபலனால உங்களுக்கு கடனையாக இருக்கா, பிரச்சனை இருக்கா, வேதனை இருக்கா, வெறுப்பு இருக்கா, சில விஷயம் கைவிட்டு போகாமல் இருக்கா, தெய்வம் மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணணும். இதே ராகு ரூபத்தில் குரு பார்வை அங்கப்படுது. அதனால தான் இவ்வளோ விளக்கமாக அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்திருங்க சொல்கிற காரணம் அதுதான். ரொம்ப ஆழமாக நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உணர்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் பார்த்துக்க, ராகு பகவான் வர்றதுக்கு முன்னாடி தான் சரி பண்ண வரணும். வந்ததுக்கப்புறம் நான் இப்போ போகிறேங்க கோயிலுக்கு நான் சரி பண்ணுறேன்னு நினச்சிங்கனாக்கா அவர் விடவே மாட்டார். அவர் ஏமாளி அல்ல, மாயா கிரகம். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க வருவார். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. பரிபூர்ணமாக அதை மதித்து ஏற்று கேட்க செய்ய வரணும். உங்கள் சுமைகளை யாரோ ஒருத்தர்கிட்ட இறக்கையாவது விடணும். மகான்கள்கிட்டையாச்சும் நீங்கள் இறக்க விட வரணும். நான் கூட கடந்த காலத்தில் இப்போயோ கொடுத்துட்டு வரேன். இந்த மாசி மாத வரையில் கொடுக்க வருவேன். இந்த காசி மகான்கள் எழுதி தரக்கூடிய ஸ்ரீ தனாகர்ஷ்ண இயந்திரம் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்து 1800 ரூபாய் குருதட்சணை கொடுங்க அப்படி சொல்லி எல்லாருக்கும் நான் வழிகாமிச்ச காரணமே என்னன்னாக்கா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் இப்படி சிரமப்படுறாங்கன்னா நீங்கள் தரக்கூடிய அந்த தட்சணையாகப்பட்டது குருமார்களுடைய அன்னதானத்துக்கு போய் சேரப்போகுது. அவங்க வயிறார சாப்பிட போகிறாங்க, மனசார வாழ்த்த போகிறாங்க. அப்போ உங்கள் வினைகளை அவங்க வாங்கிக்க வருவாங்க. உங்கள் சுமைகளை அவர்களால் தடுத்து நிப்பாட்ட முடிய வரும். அவர்கள் கையால், அவர்கள் ஆத்மாவால், அவர்களுடைய மந்திர சித்தியால் செய்யப்பட்ட இந்த எந்திரங்களாகப்பட்டது உங்களுக்கு பரிபூர்ணமான நல்லவைகளை நிச்சயமாக செய்ய வரணும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கில் தான் எல்லா ராசிக்காகவும் பண்ணேன். குறிப்பாக இந்த விருச்சிக ராசியில் ரொம்ப சிரமப்படுறவங்க அவங்களுக்காக வேண்டிய அதை நான் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன்.
அந்த வகையில் உங்கள் ராசியும் ஒரு இக்கட்டான நிலையில் தான் வருங்காலத்தில் குறிப்பாக இருக்கிறது. இப்போ 7ல் குரு, அடுத்து 8ல் குரு, ராகு 2ல், 4ல் சனி, இப்படி ஒரு எக்கிட்டுகள் உங்களுக்கு குறிப்பாக இருக்கிறதுல உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வினைகள் ஒரு வேலை இருந்தால் அவங்க மாத்திரம் முடிந்தால் மனம் இருந்தால் முழுமையான நம்பிக்கை இருந்தால் குருமார்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா வாங்கிடாதீங்க. வீண் பண்ணிடக்கூடாது. நம்பிக்கை இல்லாத ஒரு பொருள் எப்பொழுதும் யாருக்குமே எந்த கோயிலாக வரட்டும் பலன் கொடுக்க வராது. நம்பிக்கை இருந்தால் உங்கள் பாரங்களை அங்கே இறக்கி விடுங்க. நிச்சயமாக உங்கள் பாரங்களை குருமார்கள் ஏற்றுக்க வருவாங்க. உங்களுக்கு நிறைய சிரமங்கள் குறைய நீங்கள் நல்லா கண்கூடாகவே நீங்கள் பார்க்க செய்ய வரலாம். பெரும் சுமைகளாக உங்களுக்கு குறைய செய்ய வரும். இந்த வாய்ப்பை நான் ஏன் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னாக்கா, நானும் ஒரு குருசான பாவத்தில் இருக்கிறதுனாலையும் நானும் நிறைய விஷயங்களை இதில் புலமையோடு ஆராய்ச்சி பார்த்த ஒரு விஷயங்களை தெரிஞ்சது. யாரோ ஒருவர் நம்முடைய வினைகளை வாங்கணும். அதனால தான் சித்தர் சமாதிகள்லாம் தேடி தேடி ஓடுவோம். இந்த சித்தர் நம்ம வினையை வாங்கிக்க மாட்டாரா, அந்த சித்தரை வினையை வாங்க மாட்டா, இந்த சாமிகிட்ட போய் கொட்டி தீர்த்துட்டாக்கா நம்முடைய வினையெல்லாம் இறக்கிடாதா, பரிகாரம்லாம் பண்ணுறோம் இல்லையா, எல்லாம் அதான். அதோட நேரடியாக வாழக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு நம்ம சேவகம் பண்ணுற போது அவர்களுடைய தவமும் அவர்களுடைய மந்திரங்களும் நமக்கு பரிபூரணமாக வேலை செய்யும். அந்த நோக்குக்காகத்தான் இந்த தனாகர்ஷ்ண எந்திரங்கிறதே நான் கொடுக்குறத தவிர இது வருமான போக்கு அப்படி யாராவது நினச்சிட்டா கூட சரிங்க, அது மகா பாவம். அப்படி யாரும் நினைக்கிறவங்களா தான் தயவுசெய்து வாங்கிடாதீங்க. அதனால் இதெல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு வினைகள் தீர்ந்து நல்ல வழியை காட்ட வரும். ஆக இந்த 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது உங்களுடைய தனஸ்தானம். அது எப்படி காத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் வரக்கூடிய துன்பங்கள் பின்னாடி ராகு பகவானால் வரலாம், அல்லது அதிர்ஷ்டங்களும் ராகு பகவானால் வரலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அதை கடைபிடிச்சுக்குவாங்க. உங்கள் முயற்சியில் கொஞ்சம் மெத்தனமாக இருக்குங்க. நீங்கள் தான் கடினமாக முயற்சி பண்ணி நீங்கள் அந்த இடத்த கடைபிடிச்சாக வரணும். எல்லா செயல்களையுமே ஒரு மந்த போக்கு உங்ககிட்ட இருக்குன்னா, குரு பகவானுடைய உள்ளுறுப்பு என்று சொல்லக்கூடியது இந்த கல்லீரல். இந்த கல்லீரல் பிரச்சனை உங்ககிட்ட இருந்தனாக்கா நிச்சயமாக உங்கள் உடம்புல மந்தவாயு நிறைய இருக்கும், கொஞ்சம் கொழுப்பும் இருக்க வரும், உடம்பை இயங்காது, மந்தமாக இருக்க வருவீங்க, சோகமாக இருக்க வரும். இப்படி மந்தமாகவும் சோகமாகவும் இந்த வாயு தொல்லையோடு நீங்கள் இருக்கிறீங்கனாக்கா குரு உங்களுக்கு கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ஆகையால் உங்கள் உடம்பை கொஞ்சம் முதல்ல சுத்தப்படுத்துங்க. அதிக சர்க்கரை பால் உங்களுக்கு ஆகவே ஆகாது. டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு நிறைய உண்டுங்கன்னாக்கா முதல்ல அதை 100க்கு 90% குறைச்சிருங்க. இல்லை முழுசாக கூட நீக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். பால் உணவும் பெரும் உங்களுக்கு நன்மையை தராது, ஏன்னா செரிமான கோளாறை உங்களுக்கு உண்டாக்கி விட்டுடும். அதே போல் சர்க்கரை இருக்குது பார்த்தியா, அது சுக்கரனுடைய பொருள். அது இனிப்புங்கிறது அது சுக்கரனுடைய பொருள். குரு பகவானுக்கு உரியது தான், லிமிட்டானது, மிக குறைவாக எடுத்துக்கு வரணும். காலையில் ஒரு டீ இல்லை காலையில் ஒரு காஃபிங்க, அவ்வளோதாங்க. பாதி சர்க்கரை போட்டுங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை நான் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை சாப்பிடுவேன், டீ காஃபி சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்கள் உடம்புல மந்தவாயு இருக்கும். மந்தவாயு எனக்கு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை, நீங்கள் சொல்ல வரலாம். மந்தவாயு உங்கள் உடம்புல இருந்தாக்க உங்கள் பிள்ளைகள் ஸ்தானம் ஒழுங்காக இயங்காது. இதுதான் கண்டிஷன். எனக்கு சிறப்பாக தாங்க இருக்குது, நான் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறேங்க, மந்தவாயு இருக்குதா, வாயு தொல்லை இருக்குதா, கொஞ்சம் வயிறு கொஞ்சம் முட்டினாமா இருக்குதா, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்க மாட்டேங்குதா, கொஞ்சம் அசதியாக இருக்குது, எல்லா வேலையும் கொஞ்சம் லேட்டாக தான் நான் செய்வேன், அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது என்ன ஆகுன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அதை பற்றி நான் கண்டுக்கிறதில்ல, நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மந்தவாயு அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய எதிர்மறை ஆற்றலை கொண்டது. அது உங்கள் பிள்ளைகளை நீச்சமாக்கும், குலதெய்வத்தை நீச்சமாக்கும். உங்களுடைய பாட்டனாருடைய அனுகிரக சக்திகள் உங்களிடம் வராமலும் உங்கள் பிள்ளைகளிடம் வராமலும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. எனவே கல்லீரல் குருவுடையாவே நல்லா இயங்க வரணும். பித்த சுரப்பை சிறப்பாக இருக்க வரணும். கல்லீரல் ஆகப்பட்டது உங்களுக்கு சரியாக இயங்கணும்னா செரிமான சக்திகள்லாம் ரொம்ப சரியாக இருக்க வரணும். நல்ல ஒரு உடற்பயிற்சி இருக்கிறது. மந்த குணங்கள் அப்போ தான் விலகும். மந்த குணம் இருக்கவே கூடாது. மந்த குணம் விலகும். மந்த குணம் விலகினாதான் உங்கள் முயற்சி ஸ்தானம் வேலை செய்யும். உங்ககிட்டயே இருக்குங்க எல்லாமே. உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுறுப்பான கல்லீரல் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் 3ஆம் வீடான ஜெயஸ்தானம், முயற்சி ஸ்தானம் சரியாக செய்வீங்க. இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாமே, அப்புறம் பார்க்கலாமே அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க. தேவையில்லாமல் ஒரு வேலையை எடுத்தமா செய்தமான்னு செய்தால் அந்த வேலையை உங்களுக்கு வெற்றி. பொறுமையாக பார்க்கலாம், கொஞ்சம் தள்ளி போடலான்னு இருக்கிறேன், கொஞ்சம் கவலையாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, பார்த்து செய்யலாமே அப்படின்னு தயங்குறீங்கன்னா அந்த வெற்றி உங்களுக்கு தராதுன்னு அர்த்தம். ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது மந்த குணங்கள். அந்த மந்தம் வரக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் இப்போயே நான் பார்த்து பண்ணிடுறேன், அவசரமும் இருக்கக்கூடாது. அதே நிதான போக்கு இருக்கணும். அறிவு திரட்டலோட தான் அந்த செயல்களை செய்தாக வரணும். தள்ளி போடுற தேவையில்லாம் உடம்பு வசதியை கொண்டு நான் தள்ளி போடுறேன்ற செயல் உங்ககிட்ட இருக்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கு வரணும். இப்படி இருந்தால் உங்களுடைய 3ஆம் வீடு சிறப்பாக இயங்க வரும். குருவுடைய அனுகிரகம் அற்புதமாக உங்களுக்கு இருக்க செய்வருங்க. 4ஆம் வீடு தாய்ஸ்தான பாவ தன்மையை எடுத்துட்டோம்னா குருவுடைய பார்வை படுறதுனால உங்கள் தாயாருடைய மனசோகங்கள்லாம் இறங்க வரும். அந்த வீடு உங்கள் சொத்து பத்துகள் ஸ்தானமும் அதுதான். படிக்கிற பிள்ளைகளும் நல்ல விதமாக படிச்சிடலாம். உயர்கல்வியை சிறப்பான முறையில் முடிக்க செய்ய வரலாம். நல்ல பித்திரு கடமை இருந்தால் உங்களுக்கு அது ஜெயத்தை அற்புதமாக கொடுக்க செய்ய வரும். இல்லைன்னா நெகட்டிவான பலன் நீங்கள் எடுத்துக்குவாங்க.
இந்த ஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரம்பிக்கும் மாதிரி நான் சொன்ன ஒரு விஷயம்தான். என்கிட்ட நல்ல சக்தியாக இருக்குதா கெட்ட சக்தியாக இருக்குதா என்னுடைய இயக்கங்கள், அவ்வளோது. எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த கிரகம் எனக்கு நல்லதாக செய்யுமா கெடுதலாக செய்யுமா. அதில் நீண்ட காலமாக கிடக்கக்கூடிய கிரகமாக இருக்கிற சனி, ராகு, கேது, குரு, இவங்களுடைய இயக்கத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கு வரணும். ஏன்னா கிரக பயிற்சி நம்ம இதை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வருவோம். அவங்களுடைய சக்திகள் தான் நமக்கு பல மாறுதலை வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடியது. எனவே அதுக்குரிய பரிகாரங்கிறது ரொம்ப சிம்பிள். நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டேன். அதை மட்டும் கடைபிடிச்சாலே போரும். உங்களுக்கு இதை சரியாக கடைபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கையில் எந்த கிரகம் என்ன பண்ணாது. குருவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. எந்த கிரகமும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தொட்டுடாது. நல்லவனையும் தர்மவானையும் யாரும் தொட முடியாது. இந்த ராசி தர்ம ராசி, நல்ல ராசி, அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிட்ட வந்துட மாட்டாங்க. ஆனால் நாமளே நம்ம கெடுத்துட்டா நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம், மனசை கெடுத்துக்கிறோம், செயலை கெடுத்துக்கிறோம். அப்போது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறவங்கெல்லாம் தடுத்து இப்போ நாங்கள் உனக்கு வேலை செய்ய மாட்டோம், உனக்கு கெடுக்கவும் மாட்டோம், அதே இடத்துல தடுத்து நிப்பாட்டிடுவோம். அவ்வளோதான். இதை தான் செய்ய பார்க்க வருவாங்க. அதனால் இந்த 4ஆம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி, இதுக்கு அதிபதி குரு தான். அந்த வீட்டுக்கு ஆளுகையான கிரகமாக இருக்கிறது யாருனாலும் சுக்கிரன் தான். அந்த வீட்டில் உச்சம் சுக்கிர பகவானுடைய தன்மை தான் இருக்க வரும். வீடு வாகனங்களை பற்றி சொல்லக்கூடிய உயர்கல்வி பற்றிலாம் பார்க்குற இடம்லாம் இந்த இடத்துல தான் பார்ப்பாங்க ஜோசியர்கள். அப்போ இந்த வீடு வாகனங்கள் வாங்குறது நல்லபடியாக இருக்க வருமா, குரு பார்வைப்படுது, நல்லபடியாக விடும். ஆனால் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது. அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொடுக்குறதுக்கு எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நிறைய பேர் கொடுப்பாங்க, கடன் கொடுக்குறோம் நிறைய பேர் கொடுத்துருவாங்க. ஏன்னா குரு பார்வை வீடு 2ஆம் வீட்டில் கடன் கொடுக்குறோம் நிறைய கொடுத்துருவாங்க. பின்னாடியே ராகு வரும்போது கழுத்து பிடிச்சிடுவாங்க. கடன் வாங்கக்கூடாது, இருப்பை கொண்டு தான் செயல்பட்டாக வரணும். அழகான வீடுகள்லாம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க வருது. வாகனங்கள் வாங்கலாம், உயர்கல்வியில் வெற்றி பெற வரலாம், படிக்கிற பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க செய்ய வரலாம். இந்த அம்சங்கள்லாம் இருக்குது. குருவுடைய பார்வை பெறதுனால சனிதேவரம் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து தான் எல்லாமே செய்தாக வரணும். படித்தாலும் சரிங்க, வேலை செய்தாலும் சரி, வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, எல்லா செயல்லையுமே ஒரு மெத்தன போக்கு இருக்கும். நீங்கள் தான் எனர்ஜி ஆக்கிக்கணும் உங்களை. அதுக்கு தான் முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய இந்த லிவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி சொன்ன காரணம் தான். இந்த கல்லீரல் நல்லா பலமாக இருக்குன்னு சொன்ன காரணம் என்னன்னாக்கா இதற்குத்தான். இது சரியாக இருந்தால் அங்கே இயக்கம் உங்களுக்கு ஒழுங்காக இருக்க வரும். ஆக இந்த 4ஆம் வீட்டில் சொல்லக்கூடிய அந்த பலாக பலன்கள் அதுதான். உங்கள் தாய் ஸ்தானம் அதுதான், உங்கள் சுகபோக ஸ்தானமும் அதுதான். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க வரும். கவலைப்படாதீங்க, நல்லா இருக்க வரும். சனீஸ்வரர் அங்கே இருக்கிறதுனால அவருடைய ஒழுக்கத்தை அங்கே கடைபிடிக்கணுன்றதை அவர் சொல்ல வர்றார். சுகபோகமா, எது சரியான சுகம், எது சரியான இன்பம் அதில் இருக்க வரும். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் ஒருத்தர் யாராவது இப்போது பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னாக்கா அவங்கள ஒட்டு மொத்தம் டேமேஜ் பண்ணிடும். அவங்க பிள்ளைகளையும் சேர்ந்து டேமேஜ் பண்ணும். இவங்களாம் அந்த தவறான சுக்கரனுடைய பழக்க வழக்கம் குடிக்கிறதுங்கிறது அதுக்கெல்லாம் போகவே கூடாது. போனாலே தன்னை மட்டும் இல்லை, தான் உழைக்கிறது எல்லாத்தையும் தன் பிள்ளைகளை சேர்த்து கெடுத்துட்டு போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கிறோம். சுக்கரனை கையாளவே கூடாது. அது இந்த காதல் சம்பந்தமான விவகாரங்களாக வரட்டும், இந்த குடிக்கிற சம்மந்த விவகாரம் ஆகட்டும், சூதாட்டல் சம்மந்தமான வேலைகள் இருக்குது, பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகள் எவ்வளோ இருக்குது நாட்டில். சூதாட்ட சம்மந்தமானது திடீர் பணக்காரன் ஆகிறதுக்கான 1 ரூபா போட்டால் 4 ரூபா கிடைக்கிற மாதிரி, 10 ரூபா கிடைக்கிற மாதிரியான வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வரணும். நீண்ட கால முதலீடுகளை என்னுடைய முதலீடை நான் போட்டு வைக்கிறேன்னா தப்பிச்சுக்கலாம். நான் இன்றைக்கே வந்து தினசரி வரதுக்கு நான் பண்ணுறேன், இன்ட்ராடே பண்ணுறேன். நான் இன்றைக்கே என்னுடைய பணத்தை போட்டு 2 மடங்காக எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது சுக்கரனுடைய குணம். உங்களை தோக்கடிச்சுட்டு போயிடும். சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் உங்களை தொடச்சி எடுத்துகிட்டு போயிடும். நிதானமாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நான் டெபாசிட் பண்ணிடுறேங்க அப்படின்றவங்களுக்கு, ஒரு ஷேரை வாங்கி போடுறேங்க அப்படின்றவங்களுக்கு இது குருவுடைய குணம், பொறுமை குணம், சனீஸ்வருடைய குணம், இது நிதான குணம். இது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க செய்ய வரும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். எல்லாரும் ஈடுபடணும்னு நான் சொல்ல வரல, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். இது போல் அமைப்புகள் இருந்தால் இது சனியுடைய குணம், குருவுடைய குணம். இதை ஏக்கனாக்கா உங்கள் 4ஆம் வீடு சிறப்பாக இருக்க வரும். கடலாமே இன்றைக்கி என்ன காசு இருக்குதோ அதை கொண்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்க வரணும். சுகபோகங்களை அனுபவிக்கிறதும் சரிங்க. இந்த சுக்கரனுடைய குணத்தை அறவே கடைபிடி. அவர் ஒரு தீய கர்மா உங்களை பொறுத்தவரையில், நல்லதுக்கும் அவர் தான் காரணம், லாபத்துக்குரியவர் அவர் தான். ஆனால் அவருடைய குணங்களை நீங்கள் 10% தான் எடுத்துக்க வரணும். வாழ்க்கையில் காதல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த காதல் எங்கே இருக்குன்னா பெற்றோர் மேலே இருக்க வரணும், முதல்வர்கள் மேலே இருக்க வரணும், தன் குழந்தைகள் மேலேயே இருக்க செய்ய வரணும், வாழ்க்கை துணை மேலே இருக்க வரணும். நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தால் தெரியும். இது போன்ற ஒரு ஒழுக்கமான ஒரு காதல் தான் குருவுக்கு பிடிச்சமானது, சனிக்கு பிடிச்சமானது. அதுவே கௌரவத்தை கொடுக்கும். கௌரவம் என்றால் சூரியன். சூரியன் நீங்கள் சரியாக கையாளுறீங்கன்னு அர்த்தம். இயற்கையாக கையாளக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காக இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமல நிறைய பேர் தவறு பண்ணுவாங்க. நிறைய தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்க்க வரும்போது அவங்களுக்காக புலம்ப மாட்டாங்க. என் பிள்ளைகளுக்கு இன்னும் உருப்பில்லைங்க, படிக்கலைங்க, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, ஒரு குழந்தை பிறக்கலை, இப்படி புலம்புறவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். இந்த கர்மா எங்கேருந்து தொடங்கிச்சுன்னா இவங்களுடைய மெத்தனத்திலிருந்து தொடங்கியது, இவர்கள் கடமையை தவறியதிலிருந்து தொடங்கியது. நிறைய பேருக்கு ஆய்வு பண்ண விஷயத்தை வச்சு தான் யாரோ ஒருத்தருக்கு இது பலன் தருன்ற முறையில் தான்
இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வரேன். ஆக எதிர்கால சொத்து பத்துக்களின் சுகபோகத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும். சரிங்க, சனிதேவருடைய வழித்தடமாக இருந்து போக வரணும். குருவுடைய துணை இருக்கிறதுனால அழகான முறையில் உங்களுக்கு பாஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பாஸ் பண்ணிக்கலாம். கல்வியிலையும் சரி, வீடு கட்டுறதுலேயும், வாகனம் வாங்கினதும் சரி, உங்கள் சந்தோஷத்தையும் சரி, உங்கள் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்கிறது சரிங்க, சிறப்பாக இருக்க வரலாம். ஆனால் நான் முதலே சொன்னதான், திரும்ப அதையே சொல்லுவேன், தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப சொல்கிறேன். ஒரே விஷயம்தான், தந்தை மரபை நீங்கள் சரியாக வைத்திருந்தால் மட்டுமே இவைகள் சாத்தியம். உங்களுடைய 5ஆம் வீடு, இந்த 5ஆம் வீடுங்கிறது மேஷராசி. உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய வரலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு குழந்தை பிறப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய பித்ரு வம்சத்தை இறந்து போன முன்னோர்கள் அவங்களே பிள்ளைகளாக வந்து பிறப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்க செய்வோம். இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்கனாலும் சரிங்க, நல்ல விதமாக திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாக வரும். குடும்பத்து சுப நிகழ்ச்சிகள் இருக்க வருது, நல்லா இருக்க வருது. பிள்ளைகளும் சிறப்பாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு குலதெய்வத்துடைய வழிபாடுகளை எல்லாம் கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. அவசியம் குலதெய்வத்தை கும்பிட வரணும். நாங்கள் தான் அப்பா அம்மா கும்பிட்றோமே பெரியவங்க, என் பிள்ளைங்களை வேற கும்பிடணுமா அப்படின்றப்ப நீங்கள் இருக்கக்கூடாது. தனுசு ராசி இல்லை தனுசு லக்கணமாக நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் வீட்டிலன்னா, கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பரம்பரையுடைய பழக்க வழக்கத்தில் பங்கெடுத்துக்கணும். பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. மற்ற ராசியில் இருக்கிறவங்கன்னா எப்படினா இருக்கலாம், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எந்த ராசியாகனா இருக்க வரட்டங்க, அவங்க பொறுப்பெடுத்து கும்பிடணும். அப்போ தான் முன்னோர்கள் உங்களுக்கு அடுத்த தலைமுறையாக வந்து பிறக்க செய்ய வருவாங்க. இந்த நன்மைகளை தெரிஞ்சுக்குவாங்க. குலதெய்வத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்க வரும். தெரிஞ்சோ தெரியாமல் சவர்கள் எதாக இருந்தாலும் குலதெய்வத்தில் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. பித்தர்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. தினசரி சூரிய பகவானுக்காக நீங்கள் விடக்கூடிய இந்த அறிக்கையமாகப்பட்டது, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஏதாவது சின்ன சின்னதாக செய்து வைங்க. செய்து வச்சது உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் தாரவாரத்தை கொடுக்கணும். அது சூரிய பகவான் சாட்சியை நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஏன்னா இந்த 5ஆவது வீடு மேஷராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடே இதுதான், மிக பலமான வீடே இதுதான். அப்போது இந்த சூரியனா யாரும் அப்பா கிரகம், அதையே நீங்கள் பகைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த சூரியன் உச்சம் உங்களுக்கு வேலை செய்யாது. உச்ச பலனா எல்லா கெட்ட பலனும் நடக்கிற மாதிரிலாம் சில சூழல்கள்லாம் உண்டாக்கிட்டு போயிடும். எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழல் உண்டாக்கிட்டு போயிடும். ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த தனுசு ராசிக்கு மட்டும் கடமைகள் நிறையா இருக்குது, தவறக்கூடாது. ஏன்னா குரு கெட்டவன் தப்பு பண்ணிடலாம், ஒரு நல்லவன் நாளும் தெரிஞ்சவன் தப்பு பண்ணுறான்னாக்கா அது மன்னிக்க மாட்டாங்க, இறை சட்டம் மன்னிக்காது. இதுதான் விஷயம். அதனால் உங்கள் பிள்ளைகளும் அதில் பங்கெடுத்துக்கு வரணும், நலமாக இருக்க வருவாங்க. குலதெய்வத்தை வழிகாமிச்சு கொடுங்க. நீங்களும் குலதெய்வத்தை பிடிச்சிக்குங்க கெட்டியா, நல்ல பலன் உங்களுக்கு உண்டாக வரும். கடன்லாம் இருக்குங்க, பிரச்சனையாக இருக்குங்க, அதெல்லாம் எப்படிங்க இருக்கும், அதுக்கான வழிமுறையை நான் முதலே சொல்லிட்டேன். பரிகாரம், ராக பகவான், நீங்கள் ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு, இந்த கடமைகள் எல்லாம் நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொன்னாக்கா, டிசம்பர் மாதம் ராக பகவான் வர்ற போது இருக்கிறதே உங்ககிட்ட பிடுங்க பார்க்க வருவார். இல்லை தொல்லையில் உங்களை சூழ்ச்சி அகப்பட வச்சு உங்களை ஒட்டு மொத்தத்திலையும் வேதனை தள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிட்டு போயிடுவார். அதே நான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிச்சின்னு சொன்னாக்கா, அந்த ராகு பகவான் மூலமாக உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணிய பலாபன் மூலமாக உங்கள் பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த கடன்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு போயிடுவார். எந்த கடனாக இருந்தாலும் சரி, எந்த வகையெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஆக இந்த ஸ்தானத்தை பாதுகாத்துக்கலாம். நோய் நொடி இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்க வரலாம், வம்பு வழக்கம் இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் திருமணம் அமைக்கலாமாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கலாம். இந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டம் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா குரு பகவான் அஷ்டமத்துக்கு வராரு, ராக பகவானும் குடும்ப வீட்டில் வந்து உட்கார போறாரு. இன்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் சனிதேவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எப்பவுமே இந்த சந்தோஷத்துல இருந்து கொஞ்சம் பிரியம் இல்லாததாக இருப்பார். பரிபூரணமான திருமண பந்தத்தில் கூடிய இல்லற இன்பங்களை உங்களால் பூரணமாக அனுபவிக்க முடியாது, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பரிபூரணமான ஜாதகம் கிடைக்காது. எனவே அடுத்த ஆண்டு 2027 ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு கல்யாண ஸ்தானமாகப்பட்டதுக்கு குரு பகவான் ஒரு வலிமையான முறையில் உங்களுக்கு வரச்சே வராரு. அப்போது இதே ராக பகவான் உங்கள் குடும்ப வீட்டில் தான் இருக்க வருவார். ஆனாலும் குருவுடைய ஸ்தானமான சிம்மராசி பாக்கியஸ்தானத்தில் அவர் போய் உட்கார்றதுனால அவருக்கும் அந்த இடத்துல பரிபூரணமான பலம் உண்டுங்கிறதுனாலையும் நீங்கள் நினச்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. மற்ற கிரகங்களை யாரும் தடுக்கவே மாட்டாங்க. நம்முடைய சுய கிரகம் வலிமையாகிறது இல்லையா, அப்போ அந்த ஸ்தானத்தை நீங்கள் வலிமையாக வச்சுருக்கணும். தந்தை ஸ்தான பாவங்கிறத 9ஆவது வீடு. தான தர்மத்தை பண்ணணும், பிறருக்கு உதவிகள் செய்ய வர்றது, உங்கள் கடமையை சரியாக செய்ய வர்றது, பித்திருக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, குலதெய்வத்தை பூஜிக்கிறது, பித்திருக்களுக்கு அறிக்கை வர்றது, இதெல்லாம் முறையாக நான் பண்ணுறதெல்லாம் முறையாக பண்ணி வச்சுக்க வரணும். அவ்வளோதான். எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்கன்னா பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச ஒரு தர்மத்தையாக செய்திருங்க. தினசரி சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். இதை செய்தால் கூட இறைவனிடம் போய் சேர வரும். முறையாக நீங்கள் செய்ய வரலாம். உங்கள் கடமையை நான் மனித பிறவியில் நான் பிறந்தேன், யாரோ ஒரு உயிருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சேவகத்தை தினசரி ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், ஒரு வாடிய பயிருக்காச்சும் நான் தனியாவது கொஞ்சம் ஊற்றிடுறேன் அப்படின்ற மாதிரியாச்சும் செய்துடணும். சுயநல நோக்கம் இல்லாமல் செய்ய வரணும், ரொம்ப முக்கியமானது. உங்கள் பரம்பரையில் பித்திருக்களுக்கு செய்கிறதும் தாத்தா அப்போ தான் கொடுப்பாரு, என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு அப்போ தான் கொடுப்பாங்கன்ற எண்ணத்தை செய்யக்கூடாது. இது கடமையாகாது, இது எதிர்பார்ப்பு.
அது சரி, ஒரு காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சாலும் இந்த ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்தீங்கன்னாக்கா அதுக்கு பலன் சனிதேவர் கொடுக்க விடவே மாட்டார். எதிர்பார்ப்போட இது என் கடமை அப்பா, என் முன்னோர்களை சொர்க்கவாசம் பெற வைக்கணும்னா அவங்க செய்த தெரிஞ்ச தெரியாமல் செய்திருக்கிற வினைகள்லாம் நிவர்த்தி ஆகணும்னா நான் வாழக்கூடிய நான் உயிர்களுக்கு தர்மம் கொடுத்து அதை இறைவனிடமே நான் குருவாக ஏற்றுக்கிட்டு இறைவனிடமே நான் ஒப்படைச்சிடுறேன். அவர் பார்த்துக்கிட்ட எது நல்லது இருக்கணும் அவர் பார்த்துக்கிட்டன்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவனிடம் ஒப்படைக்கணும். அதுதான் சூரியர்கிட்ட என்னுடைய செய்த தான தர்மம் எல்லாம் உங்களிடமே சாட்சியாக ஒப்படைச்சிட்றேன் அப்படி சொல்லணும்னு சொன்ன காரணம் அதுதான். அப்படி சொல்லிட்டா நல்லது நடக்க வரும், எதிர்பார்த்துட்டா எல்லாம் பிளாக் ஆகி நிற்க வரும். நான் நிறைய படுறேங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நிறைய தனுசு ராசிக்காரன் தனுசு லக்கணக்காரன் சொல்லுவாங்க. எதிர்பார்ப்போட செய்தால் எதுவுமே நடக்காது. சனீஸ்வரருக்கு அது பிடிக்காது. ஏன்னா உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து எதையும் செய்யவே இல்லை. உங்களுடைய பாட்டனார், உங்கள் தந்தையார் தாயார் கூட வரட்டும், நீங்கள் குழந்தையா இருக்கிற போது இந்த குழந்தை நம்ம சம்பாரிச்சு கொடுக்குன்றதுக்காக பால் கொடுக்குறதோ சாப்பாடு ஊட்டுறதோ துணிமணி போட்டதோ செய்கிறது கிடையாது. எதிர்பார்ப்போம் இது என் குழந்தை, நான் இந்த குழந்தை கடமை செய்தாங்களோ அதே மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்களும் செய்தாக வரணும். எல்லாருக்கும் இது பொது விதி தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 1000% கடைபிடிச்சே ஆக வரணும். அப்போ தான் சிறப்பாக இருக்க வரும். எனவே பாக்கியத்தில் குரு பகவான் வர காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்தை அமைச்சுக்கு வரலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்காது தெரிவிக்கிற. மற்றபடி ஏற்கனவே இருக்கக்கூடிய வாழ்க்கை நலமாக வளமாக இருக்க வரும். அதில் எந்த மாதிரி இல்லை, புதுசாக வாழ்க்கை அமைச்சர்களை மட்டும் தான் சொல்ல வராது. அதே போல் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் தான் குரு பகவான் பெயர்ச்சி இருக்க வருது. திடீர் அதிர்ஷ்டத்தை எடுக்க நீங்கள் முயற்சி பண்ணுவாங்க. குருவுடைய துணை தேவை. குரு பகவான்கள் குரு மகான்களுடைய ஆசீர்வாதம் துணைகள் தேவை. அதை நீங்கள் பயன்படுத்திக்க வாங்க. அந்த இடம் அதுதான் திடீர் அதிர்ஷ்டம். திடீர் விபத்துங்கிறதும் சரிங்க. நாமளா உணத்தை பகைச்சிக்கிறது, நம்மளுடைய பரம்பரையை பகைச்சிக்கிறது, நம்மளா ஒரு அவசரத்தில் போய் இந்த சுக்கிர பகவான் குணத்தில் போய் விழுந்துடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவுடைய திடீர் விபத்தை போன்ற ஒரு பலனை தரக்கூடியது. திடீர் காணாமல் போயிடும் எல்லாம். அப்படி ஒரு பலனும் அந்த வீட்டில் இருக்குது. கவனமாக இருந்துக்கும். மற்றபடி ஆரோக்கியத்துக்கு அந்த குறையில் நல்ல உணவாக பார்த்து சாப்பிடுவாங்க. ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்காம பார்த்துக்குவாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த கல்லீரலுக்கு பாதிப்பில்லாத உணவுகளாக சாப்பிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சாப்பிட நல்ல விதமாக சரிக்க வரணும். அது முறையாக பார்த்துக்குவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்தானம். பாக்கிய ஸ்தானங்கிறது உங்களுக்கு எப்பவுமே உதவி செய்ய காத்துட்டு இருக்க வரும். அதை நீங்கள் அவமதித்தால் அது உங்களை விட்டு விலகிடும். பாக்கியஸ்தானம் என்பது உங்களுக்கு தந்தையார் ஸ்தானம். பல வகையிலையும் உங்களுக்கு உதவிகளை பண்ணும், புத்திமதியை சொல்லும். ஒருவேளை நீங்கள் அதற்கு எதிர்ப்பாக நடக்கிறீங்கன்னா அது உங்களை விட்டு விலகி போகும். சூரிய சக்தி விலகிடும். சூரிய சக்தி விலகி போனால் உங்கள் தலைமுறைக்கே அது ஒரு கேள்விக்குறியாக மாற வரலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றது காரணம் ஒட்டுமொத்த ரகசியமும் அங்கே தாங்க இருக்க வருது. அதை நீங்கள் அழகான முறையில் பார்த்துக்க வரணும். நீங்கள் எவ்வளோ பெரிய வல்லமையாக இருந்தாலும் சரி அந்த இடத்தை மட்டும் எதிர்த்து கொள்ளக்கூடாது. கவனம். உங்களுடைய தொழில் கிரக ஸ்தானபாவத்தை எடுத்துட்டாக்கா புத பகவான், இந்த புத பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு நன்மையை செய்யுமா? சனியுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கடின போக்கு இருக்க தான் செய்ய வரும். இருக்கிற தொழில் முறையாக காபந்து பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வளைஞ்சு கொடுத்து கஸ்டமர்கிட்டலாம் நீங்கள் வேலை பார்க்க வரணும். மேல் அதிகாரிகிட்டையும் நீங்கள் வளைஞ்சு கொடுத்து தான் நீங்கள் வேலை செய்தாக வரணும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக நான் பெரிய ஆள், நான் வளைஞ்சு நிமிர்ந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன், மெத்தனமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா சனீஸ்வரருக்கு அது பிடிக்கும். ஏன்னா சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஒரு சேவகன், அடிமட்ட தொழிலாளி மாதிரி வேலை செய்யக்கூடிய சனீஸ்வரர் பகவான். எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் வளைஞ்சு நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற முறையில் நம்ம செய்தோன்னு சொன்னாக்கா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்கிடுவார். ஏன்னா அவருடைய பார்வை நேரடியாக அங்கே தான் இருக்க வருது. புத பகவானுடைய வீடு தான் உங்கள் தொழில் ஸ்தானம். ஆனால் சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் இப்போ இருக்கிறதுனால இந்த சனிதேவர் தான் உங்களுக்கு இப்போதைக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய. அதனால சனி போக்க பிடிச்சிக்குங்க, அவர் தான் உங்கள் தனாதிபதி, அவர் வழிபாதையில் போயிடுங்க, சுக்கர பாதையில் போகாதீங்கன்னு சொன்ன காரணம் அதுதான். சூட்சமம், ரகசியம், பரிகாரங்கள் எல்லாமே இதெல்லாம் கடைபிடிச்சு பாருங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏற்கனவே அப்படி இருக்கிறவங்க நான் சரியாக தாங்க வேலை செய்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களாம் பாருங்க, சனிதேவர் தான் முயற்சியாக இருக்க வருவார். சனிதேவர் தான் உங்களுக்கு எல்லா வகையும் உதவிகள் பண்ணக்கூடியதாக இருந்து போவார். நல்லா இருக்கும், இருக்கிற தொழில் நல்லபடியாக இருக்க வரும், ஒன்றும் குறையில்லை. சிறப்பாக செயல்படுங்க. இந்த கடமைகள் அழகாக செய்திருங்க, நல்லா இருக்க வரும், எல்லாம் நல்லா இருக்க வரும். அடுத்த ஆண்டு அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக குருவுடைய வருகை அற்புதமாக இருக்க வருது. அதை நீங்கள் பரிபூரணமாக அனுபவிக்கணுமா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வாழக்கூடிய காலங்கள் எத்தனை காலமோ, ஆனால் வரக்கூடிய அந்த 3 ஆண்டுகள் 2027 ஜூன் மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 3 ஆண்டுகள் 28, 29, 30 இந்த 3 ஆண்டு தன்மை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவுடைய வருகை மிக அற்புதமாக இருக்கிறதுனால வாழ்நாள் முழுக்க சாதிக்க வேண்டியதெல்லாம் இந்த 3 வருஷத்தை சாதிச்சு கொடுத்துருவார். உங்களுக்கு நான் சொன்ன வழிமுறைகளை மட்டும் கடைபிடிச்சா போதுமானது. எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கு வரலாம். உங்கள் பிள்ளைகள் வகையிலே மகிழ்ச்சி, குழந்தை பிறக்காதவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க வரும், திருமணம் ஆகாதவங்க நல்லபடியாக திருமணமாக வரும், வேலை கிடைக்காத சரியாக வேலை கிடைக்க வரும். எல்லாருக்கும் இப்போவே நீங்கள் போய் செய்ய ஆரம்பிச்சிடணும். யாரும் உங்களுக்கு விரோதியே கிடையாது. ஆசை மட்டுமே விரோதம். ஒருத்தருடைய ஐடியாவை கேட்காம இருந்தாலும் அது ஒரு வகையில் விரோதமாக இருக்க வரும். கடமையை செய்யலாம் விரோதமாக இருக்க வரும். இவ்வளோதான் விஷயம். இது கடைபிடிச்சிங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு எல்லாமே லாபமாக இருக்க வரும். ஏன்னா லாப கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான்.
சுக்கிரன் ஒரு வகையில் உங்களுக்கு எடுத்துட்டோம்னாக்கா உங்களுக்கு சம்பந்தி உறவு மாதிரி. நீங்கள் சரியாக உங்களை நீங்கள் பயன்படுத்திட்டா நான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன், என்ன நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னாக்கா நான் உங்களுக்கு விரோதியாக மாறிடுவேன்ற மாதிரி தான் இருக்க வருவார். பெண் விரோதம் இயற்கையாக தனுசு ராசிக்காரருக்கு இருக்க வரும். பெண்கள் வகையில் யார் ஒருத்தர் மதிப்பும் மரியாதையும் பெண்களை தேவையில்லாமல் விமர்சனம் செய்யாமல் பெண்களோட யுத்தம் செய்யாமல் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய துன்பம் வரவே வராதுங்க. அவங்க உங்கள் வாழ்க்கை துணையை மதிக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் மனைவியை ரொம்ப மதிக்க வரணும், தாயாரை ரொம்ப மதிக்க வரணும். பெண்கள் யாரையும் எதிர்த்துக்கவே கூடாது. ஒருவேளை நீங்கள் எதிர்த்துட்டீங்கன்னா பெண்களால் தான் எல்லா நஷ்டமும் மறைமுகமாக நடக்கும். அது எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்க வரலாம், தனக்கு பிறந்த பெண் குழந்தையாக இருக்க வரலாம், எந்த ரூபத்தில் எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க. பெண் ரூபத்தில் எப்பவுமே ஒரு வலியும் பிரச்சனைகளும் காத்துக்கிட்டே இருக்க வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் எப்பவுமே பெண் உருவத்தை வச்சுக்கவே கூடாது. பெண்கள்கிட்ட விட்டு கொடுத்துடணும். வாழ்க்கையில் எப்பவுமே பெண்களிடம் மட்டும் எப்பவுமே நீங்கள் கருணை காட்ட வரணும், தயவு காட்ட வரணும், விட்டு கொடுக்க வரணும், எப்பவுமே இருக்க வரணும். அப்படி இருந்தால் பெண் கிரகமான சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தை பெண்கள் மூலமாகவே வழங்கி விட்டுடுவார். இப்போ பெண்கள் நான் இங்கே எதிர்க்கிறீங்க அப்படின்னாக்கா பெண்கள் மூலமாகவே சூழ்ச்சியான வட்டத்தில் மாட்டி அவங்க தரக்கூடிய ஆறுதலும் அன்புமே உங்களுக்கு விஷமாக மாறி எல்லாத்தையும் இழந்துருவீங்க. நம்பிக்கை மோசம் கூட உண்டாக்க வரலாம். இதில் நிறைய சூட்சங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி விரிவாக சொல்லணும், நிறைய நேரங்கள் எடுத்துக்க வரும். சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சிட்டால் போதுமானது. அப்படி இருந்தால் உங்களுக்கு லாபகரமாக இருக்க செய்ய வரும். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்களிடம் ரொம்ப கௌரவமான முறையில் கண்ணியமான முறையில் தான் நடந்துப்பீங்க, நடந்துக்கணும். இல்லை ஏதோ ஒரு சூழலை அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க அதனால் அவங்கள எதிர்த்துக்கிறேன் சண்டை போடுறேன்றதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு கர்மா உங்களுக்கு பெண்கள் ரூபத்தில் தான் வரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு பெண்கள் ரூபத்தில் தான் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு விஷத்தை கொண்டு அமிர்தம் போல் விஷத்தை கொண்டு சேர்த்து விட்டுடுவாங்க கிட்ட. அப்போது அதை நம்ம எதிர்க்கக்கூடாது. இது நம்மளுடைய விதியை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு சேவகனாக நீங்கள் மாறிடணும். சேவகனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னாக்கா அது உங்களை ஒன்றுமே பண்ணாது, நல்லதே செய்யாத. மனதில் எப்பொழுதும் பெண்களுக்கு எதிர்ப்பாக அகந்தை ஆணும் இருக்கவே கூடாது, யாருக்குமே இருக்கக்கூடாது. தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிர்ப்பான ஆணவம், அகந்தை, விமர்சனம், கேவலத்தன்மைப்படுத்துறது, அழகை நேசிக்கிறேன், காமத்தை நேசிக்கிற ரூபத்தில் அவங்கள தவறான முறையில் பார்க்க வர்றது, இதெல்லாம் இருந்துன்னா வேறு ரூபத்தில் நஷ்டங்கள் காத்துக்கிட்டே இருக்க வரும். இதே ஒரு ஓரமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அழகை ரசிக்கக்கூடியவங்க தான், அதே நேரத்தில் அதை ஒரு வக்கரமான முறையில் ரசிக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த சுக்கிரன் ஒருவேளை உங்களை நினைக்க வச்சுட்டாருன்னா மாட்டிப்பீங்க, கவனமாக இருங்க. எல்லா விரோதமும் வந்துடும், கடன் வந்துடும், நோய் வந்துடும், எல்லா விரோதமும் உங்களுக்கு வந்துடும். அதனால் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதில் ரொம்ப சுத்தமான முறை உங்களுக்கு தேவை. அப்போ தான் உங்களுக்கு இந்த லாபம் வேலை செய்யன்றதுக்காக சொல்ல வரேன். சனீஸ்வரர் அந்த வீட்டில் தான் உச்சம், தனாதிபதியே சனிதேவர் தான். அந்த வீட்டில் நீங்கள் நிறைய லாபத்தை எடுக்கணும். அதுக்கு இந்த வழிமுறைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். ஆக இந்த ஸ்தானபாவங்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டுகளுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன். வாழ்நாள் முழுக்கவே நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வாங்க, சிறப்பாக இருக்க வரும். மீண்டும் நம்ம உங்களுக்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்க வருது. பரிகாரங்கள் எப்படி நீங்கள் கடைபிடிக்கக்கூடாதுன்ற விஷயங்கள் இருக்க வர்றது, உங்கள் பிறப்பின் ரகசியங்கள் எப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய யாத்திரையை நான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் நிச்சயமாக உங்களுக்காக அந்த பதிவுகளை செய்ய வரேன். இப்போதைக்கு இந்த விஷயங்களை கடைபிடிச்சிக்க வாங்க, பயன் கொள்ளுங்க, மகான்களுடைய அனுகிரகத்தை எல்லாம் பெறுங்க, நலமாக வளமாக எப்பொழுதும் இருக்க வருவீங்க. நானும் தங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கங்கள்.